ஆண்டவர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாய் அவருடைய அன்பை அதிகமாய் நாம் சுவைத்திட அவர் நமக்கென்று வைத்திருக்கின்ற அனைத்து கனிகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்று கிறிஸ்துவின் சாட்சிகளை வாழ நாம் ஆண்டவரை நாடுவோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இது அந்த வேளையில் ஆண்டவரை நாம் பாடி புகழ்ந்து அவரை போற்றி ஆராதிக்கப் போகின்றோம். அதைத் தொடர்ந்து இறை வார்த்தையானது பகிர்ந்து கொள்ளப்படும். அதற்கப்புறமாக நோயாளிகளுக்காக தீய சக்தியின் ஆதிக்கத்திலிருந்து விடுதலைக்காக பொதுவாக ஜெபிப்போம். ஆசீர்வாதம் கொடுத்து முடிந்த பின்பு தனிப்பட்ட விதத்திலே ஒவ்வொருத்தருக்காகவும் தலையிலே கை வைத்து ஜெபிக்கப்படும். ஆகவே ஆண்டவர் கொடுத்த இந்த தருணத்தை பயன்படுத்துவோம். தூய ஆவின் வல்லமையால் நிரப்பப்பட ஆண்டவர் நமக்காய் வைத்திருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் பெற்றுக்கொண்டு வாழ்க்கை வாழ மகிழ்ச்சி சமாதானத்தில் நிலைத்திருக்க ஒன்றுபட்டு நாம் ஸ்துதித்து ஆண்டவரை போற்று மகிழ்வோம். ஒரு தவணை கண்களை மூடி கரங்களது எங்களோடு சேர்த்து வைத்து தூய திருவெளி வழியாக என் உள்ளத்தில் வந்த தெய்வம் அவரை முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் ஆராதிப்போம். கடந்த நாட்களில் ஆண்டவர் செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்துவோம். என் உள்ளத்தில் கடந்து வந்த தெய்வமே உம்மை ஆராதிக்கிறோம். உம்முடைய வார்த்தை கேட்பதற்காக இந்த நாளை ஆசீர்வதித்து என்னை அழைத்து கொண்டு வந்தவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை ஆராதிக்கிறோம் ஒப்பு கொடுத்து கொண்டு இந்த வரிகளோடு சேர்ந்து பாடி அவருக்கு நன்றி செலுத்துவோம். அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே, சேர்ந்து பாடுவோம். எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே, எங்கோ வாழ்ந்த நம்மை ஆசீர்வதிப்பதற்காக ஆசீர்வதித்து அழைத்து கொண்டு வந்த தெய்வம், மரபோடு ஒவ்வொரு நாளும் நம்மை அரவணைக்கின்ற தெய்வம், நம்பிக்கையோடு கொடுத்து கொண்டு நாம் சேர்ந்து பாடி நம்பிப்போம். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன்.
கண்ணின் மணி போல காத்து வழிநடத்தும் இறைவா, இந்த 4 நாட்களும் உமது இறை வார்த்தையை கேட்டு ஆராதனையிலும் உம்மை புகழ்ந்து உம்மை மாட்சிப்படுத்தி என் வாழ்வில் வருகின்ற எல்லா விதமான அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறவும், பாவ வாழ்க்கையிலிருந்து நாங்கள் விடுதலை பெறவும், நோயிலிருந்து விடுதலை பெறவும் நான் இந்த உலகத்திற்கு வந்தேன், அது நீங்கள் முழுமையாக பெரும் பொருட்டு வந்தேன் என்று சொன்னீர். ஆண்டவரே, நாங்கள் முழுமையான விடுதலை பெற்று இந்த 4 நாட்கள் வீட்டிற்கு செல்கின்ற பொழுது ஆண்டவருடைய பிரசன்னத்தோடு கடந்து செல்ல எங்கள் அருள் புரியும். அன்னை மரியே, எங்கள் அன்பு தாயே, எங்களோடு இருந்து வழி நடத்துகின்றவள் நீரே, அன்னையாக எங்களுக்கு பரிந்து பேசும் நீரே, பாதுகாக்கின்றவர் நீரே. அதிதூதர்களே, எங்களோடு இருந்து சாத்தானுக்கு எதிரான எல்லா போராட்டங்களையும் வெற்றி பெற்றவரும் நீரே. சகல புனிதர்களே, எங்களுக்காக பரிந்து பேசி இந்த 4 நாட்கள் தியானத்தில் எங்களோடு வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அனைவரும் அமர்ந்து கொள்ளவும். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. மரியே வாழ்க. சத்தமா சொல்லாம, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. மரியே வாழ்க. இன்னைக்கு இந்த குடும்ப தலைவி இருக்கிற கவலை என்ன இந்த நாட்கள்ல? கேஸ் கிடைக்குமா கிடைக்காதா, இதுதான் பெரிய தொல்லை. ஃபோன் பண்ணால் என்ன இதாக இருக்குது, சுவிட்ச் ஆஃப் வருது, கேஸ் கிடைக்கல. எதனால கிடைக்கல? வளைகுடா நாட்டில் போர் நடக்குது, அதனால என்ன ஆகுது? கேஸுக்கு தட்டுப்பாடு, பெட்ரோல் தட்டுப்பாடு. அப்படிதானா? நான் வரும்போது பார்த்துட்டு வந்தேன், பெட்ரோல் பம்பில் எல்லாம் அவ்வளோ கூட்டம் இருக்குது. இதனா வழக்கத்துக்கு மாறாக இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு பார்த்தோன்னா, கேஸுக்கு ஒரு கூட்டம் நின்றுட்டுருக்கு, வரிசையெல்லாம். நம்ம ஊர்லெலாம் அந்த மாதிரி இருக்காது, அப்படியே நின்றுட்டுருக்காங்க லைனில். எதுக்கு? பெட்ரோலுக்கும் கேஸுக்கும். போர் வந்தோடனே நம்ம உள்ளத்தில் என்ன ஒரு கவலை வரும்? உலகம் அழிய போகுது, உலகம் அழிய போகுது, இதோட எல்லாம் முடிஞ்சிச்சு, ஆண்டவர் வரப்போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி நமக்கு கிடைச்சிட்டே இருக்கு. அப்படித்தானா? இந்த செய்தி கிடைக்கிறதுனால நமக்கு ஒரு மனமாற்றம் இருக்கா? இப்போ வெளியில் 10 சிலிண்டர் ஃப்ரீயாக வச்சுருக்காங்க. எத்தனை பேர் சொல்லுங்க, நீங்கள் போய் எடுங்கம்மா, எனக்கு வேணாம், நீங்கள் எடுத்துருங்க. எத்தனை பேர் எடுப்பீங்க? வெளியில இருந்து சண்டையை பார்க்கலாம், எத்தனை பேர் அதுக்கு சண்டை போடுவான்னு சொல்லிட்டு. மனம் மாற்றம்னு சொல்லும்போது நம்ம ஏதோ ஒரு இது கடவுள் ஏதோ ஒன்றை சொல்ல வருகிறார், ஏதோ ஒன்றை நமக்கு எனது எச்சரிக்கை கொடுக்குற என்ற ஒரு சொல்லும் பொழுது நமக்கெல்லாம் கவலை என்ன? ஏன் வாழ்க்கை எனக்குடையது, அந்த இதுதான் ஒரு கவலையாகவே இருந்து கொண்டிருக்கும். பல நாட்கள் அங்கே நமக்கு இருக்கிற ஆண்டவர் சொல்லுகிறார், 2வது வருகை. அப்படிதான், 2வது வருகையின் போது எச்சரிக்கை. 2வது வருகையின் போது எச்சரிக்கை. ஆண்டவர் வந்துட்டாரா 2வது வருகையின் போது? இந்த பெந்தகோஸ்தங்க சபையில் உள்ளவங்க நிறைய பேர் பொதிப்பாங்க. என்ன சொல்லுவாங்க? இதோ வருகிறார், ஆயத்தமாயிருங்கிற. எதில் வருகிறார்? வெள்ளை குதிரையில் வந்து கொண்டே இருக்கிறார். எங்க? எல்லாத்தையும் இது பண்ணதுக்காக, வெற்றிக்காக, 2ஆம் வருகைக்காக ஆயத்தமாயிருங்க. கத்தோலிக்க திருச்சபையில் இதை பற்றி நம்ம பேச மாட்டோம். 2ஆம் இது வருகையில் வந்தாலும் என்ன, இல்லை நம்ம வாழ்க்கை போயிட்டே இருக்கும், நம்ம இது போயிட்டே இருக்கும். ஒரு சில பேர் தொடக்கத்தில் இருந்த இது என்னன்னு சொன்னா, இக்னேசியஸ் ஆஃப் ஆன்டியோக்குன்னு சொல்லிட்டு அந்தியோக்கு நகர இஞ்ஞாசியார் அவர் என்ன சொல்லுறான்னு சொன்னா, ஆயத்தமாக இருங்கள், ஏனெனில் ஆண்டவர் வரப்போகிறார். அது அவர் அந்தியோக்கு இக்னேசியஸ் எந்த வருடத்தில் வாழ்ந்தவர் யாருக்காவது தெரியுமா? எந்த வருடத்தில் வாழ்ந்தவர்? அந்தியோக்கு இஞ்ஞாசியார் 110வது ஆண்டுல வாழ்ந்தவர். அப்பவே சொல்லிட்டார் என்னன்னு சொல்லிட்டு, ஆண்டவர் வரப்போறான்னு சொல்லிட்டார். அப்புறம் ஹிப்போலிட்டஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு புனிதர், சர்ச் ஃபாதர்ஸ் சொல்லுவார், அவர் என்ன சொன்னாருன்னு சொன்னா, 500வது ஆண்டுல என்ன செய்கிறாரு? ஆண்டவர் வரப்போகிறார். இந்த 500, 1000, 2000 சொல்லும்போது எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? இந்த பயத்தை ஏற்படுத்தி விட்டுருவாங்க. என்னது? 2000 வருடத்துல ஒரு புரளி கிளப்பி விட்டாங்க தெரியுமா? என்னன்னு சொல்லிட்டு, உலக அழிய பொருள்னு சொல்லிட்டு. கென்யாவில் அப்புறம் தான்சானியாவில் உள்ள கொஞ்சம் பேரெல்லாம் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால்,
கோயிலுக்குள்ளே தீய வச்சு என்ன செஞ்சாங்க? இறந்துட்டாங்க. எதுக்கு? ஆண்டவரோடு ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க? உயிரை மாற்றிக்கொண்டு. ஆண்டவர் வரல, என்ன செஞ்சாங்க? நம்ம போயிடலாம் அவர் கூட. இந்த 500வது ஆண்டில் வந்து இந்த ஹிப்போலிட்டஸ் என்ற புனிதர் சொல்லுகின்றார், கடவுள் கண்டிப்பாக வருவார். அவர் மட்டுமல்ல, அமெரிக்கா கண்டுபிடிச்சது யாரு? கொலம்பஸ். கொலம்பஸ் ரொம்ப நம்பிக்கை உள்ளவராம், ரொம்ப நம்பிக்கை உள்ளவர். ஆண்டவர் வருவார்னு சொல்லிட்டு அவர் எதிர்பார்த்திருந்தார். இப்போ எதிர்பார்த்துட்டு இருக்கும்பொழுது அவர் சொல்கிறார், என்னுடைய வாழ்க்கையில் இருந்து 156 ஆண்டுகளுக்கு பிறகு ஆண்டவர் வரப்போகிறார்னு சொல்லிட்டு அவரும் எழுதி வச்சுட்டார். யாரு? கொலம்பஸும் எழுதி வச்சுட்டாரு. அவர் சொன்னது என்னன்னா, 1656வது ஆண்டுல அவர் என்ன செய்ய போறாரு? ஆண்டவர் வரப்போகிறார்னு சொல்லிட்டு அவர் எழுதி வச்சாரு. வந்தாரா? வரல. ஒவ்வொரு தடவை சொல்லும்போது ஏமாத்திட்டே இருப்பாங்க. ரீசெண்டாக எங்கள் ஃபாதர்ஸ் வந்து கர்நாடகா போயிருந்தாங்க. நம்ம கத்தோலிக்கர்கள் எப்பவுமே ரொம்ப சிம்பிளும் ரொம்ப வசதி. இதை என்ன சொல்கிறேன், ஆண்டவருக்கு வந்து ஏமாத்துறது ஒரே ஒரு வழி இருக்குது. என்னென்னு சொல்லுவாங்கன்னு சொன்னால், ஒரு பொருளியை கிளப்பி விடுவாங்க. என்ன பொருளின்னு சொன்னால், உலகம் அழிய போது எது மட்டும் வாங்கி வைக்கணுமா? ஒரு மெழுகுத்திரி. மந்திரிச்ச மெழுகுத்திரி மட்டும்தான் என்ன செய்யுமா? வீட்டில் வெளிச்சம் இருக்கும். என்ன இருக்காது? சூரியனோ சந்திரனோ ஒளி கொடுக்காது. எது மட்டும் ஒளி கொடுக்கும்? ஒரு மெழி. அது மட்டும்தான் நம்ம என்ன செய்யும்? பாதுகாக்கும். நம்ம நம்பிக்கை எதுன்னு தெரியுமா? அந்த ஒரு மெழுகுத்திரி நம்மளை என்ன செய்யும்? நம்மை மீட்டுன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்கு, தெரியுதா? ரொம்ப நல்ல நம்பிக்கை. அப்படிதானே? மெழுகுத்திரிக்காரன் ரொம்ப சம்பாதிச்சு அப்படியே போயிடுவான். அது மாதிரி ஏதாவது நடந்துச்சா? ஒன்றுமே இல்லை. இது வருடம் இது பல வருடங்களாக நமக்கு நடந்து கொண்டு இருக்கின்ற ஒரு நிகழ்வு தான். ஆண்டவர் வரப்போகிறார் என்று எச்சரிக்கை கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறோம்? உலகத்தை சார்ந்த செயல்களை செய்து கொண்டிருக்கிறோம். முதல் முறையாக ஆண்டவருடைய வார்த்தை போதித்த ஒரு நபர் யார்? முதல் முறையாக பைபிளில் இறைவனுடைய வார்த்தை போதித்த ஒரு மனிதர் யார்? அந்த மனிதர் போதித்த பிறகு ஒருத்தரும் மனமாகல. யார்? நோவா. கரெக்டா சொன்னீங்க. இந்த உலகத்திலே முதல் முறையாக ஆண்டவருடைய வார்த்தை போதித்தவர் யாருன்னு சொன்னா நோவா. என்ன சொல்ல போகிறாரு? உலகம் அழிய போகுது. எதனால? பெரிய வெள்ளப்பெருக்கினால என்ன செய்கிறது? இந்த உலகம் அழிய போறது. அவர் என்ன செஞ்சுட்டு இருந்தாரு? ஒரு பேழையை கட்ட தொடங்கினார். பார்த்த மக்கள் எல்லாம் என்ன செஞ்சாருங்க? பைத்தியக்காரன் ஏளனை செஞ்சுட்டே இருந்தாங்க. அப்படித்தானா? ஏளனை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் யார் மட்டும் காப்பாற்றப்பட்டா? நோவாவும் அவனுடைய குடும்பம் மட்டும் காப்பாற்றப்பட்டது. வேற யாருமே காப்பாற்றப்படலை. அதுதான் நிஜம். அப்போ அந்த நோவனுடைய வார்த்தை கேட்டு யாருமே மனம் மாறல. எல்லாருமே என்ன செஞ்சாங்க? அழிஞ்சிட்டாங்க. எல்லாருமே அழிந்துட்டாங்க. ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு எத்தனை பேர் மனம் மாறினாங்க? எத்தனை பேர் மனம் மாறினாங்க? ஒரு சில பேர் தான். அப்படிதானா? விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்மணி, திருட, வேற யார்? ஒரு சில பேர் தான் என்ன செஞ்சாங்க? மனம் மாறினாங்க. மீது எல்லாருமே யார்? அவருக்கு பின்னாடி எதுக்கு போனாங்க? சாப்பாடு ஏதாவது கிடைக்குமா, குணம் கிடைக்குமா, ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அப்புறம் எத்தனை பேர் நாம் தியானத்தில் வரும்போது நான் மனம் மாறுறதுக்கு தான் வர்றேன் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் வர்றீங்க? என் உடல்ல இருக்க நோய் குணமாகுமா, என் பிள்ளைங்களுக்கு இருக்க பிரச்சனை சரியாகுமா, காசு பணம் சம்பாதிக்க முடியுமா, அது கிடைக்குமா, இது கிடைக்குமான்னு சொல்லிட்டு நிறைய அந்த ஒரு எண்ணத்தோட வர எத்தனை பேர் ஆண்டவரே இந்த தியானம் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும், என் பாவத்தை விட்டு நான் முழுமையாக வெளியே வர வேண்டும் சொல்லிட்டு எத்தனை பேருக்கு இருக்கு? அதுதான் ஆண்டவர் நமக்கு அழைக்கிறது. இப்போ மத்தேயு 24:15, மத்தேயு 24:15. கரெக்ட் தான், வாசிங்க. இறைவாக்கினர் தானியேல் உரைத்த நடுங்க வைக்கும் தீட்டு திருவிடத்தில் நிற்பதை நீங்கள் காண்பீர்கள். இது என்னன்னு சொன்னா, எருசலேம் ஆலயம் இடிக்கப்பட்டு அதற்குள்ளே என்ன செய்தார்கள் என்றால்
கிரேக்க தெய்வங்களையும் பிற தெய்வங்களை உள்ளே வைத்து அந்த இந்த என்ன செஞ்சாங்க, அந்த ஆலயத்தை அவமானப்படுத்தினார்கள். பிரெஞ்சு புரட்சியின் போது நிறைய இடத்துல, அந்த பிரான்ஸ் நாட்டில் எங்கே போனாலும் நீங்கள் பார்க்கலாம், நிறைய இடத்துல சர்ச்சாகவே இருக்கும். சர்ச்சு எங்கே பார்த்தாலும் சர்ச்சு. அந்த புரட்சியின் போது நிறைய பேர் கத்தோலிக்க திருச்சபையை வெறுத்தார்கள். வெறுக்கின்ற பொழுது ஒரு குரூப் வந்து என்னோடு கூடவே இருக்கின்றார். அதைவிட மேலாக கடவுள் பிறப்பின் போது இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கின்றார், ஒரு மனிதனாக பிறத்திருக்கின்றார். ஆனால் சக்கையும் மரத்தின் மேல் அமர்ந்திருக்கின்ற பொழுது கடவுள் என்ன செய்கின்றார், கீழே நடந்து செல்கின்றார். அப்போ கடவுள் எங்க இருக்கின்றார், கீழே இருக்கிற மனிதன் எங்க இருக்கிறான், மேலே இருக்கிறான். அடுத்து பவுலடிகள் சொல்லுவாரு, கடவுள் இப்போ என்னது, ஒவ்வொருவருமே 3:16 அப்படிதான். 1 கொரிந்தியர் 3:16 1 கொரிந்தியர் 3:16 நீங்கள் கடவுளின் கோவில் என்றும் கடவுளுடைய ஆவியானவர் உங்களில் குடியிருக்கிறார் என்பதை தெரியாதா? ஆண்டவர் எங்க தங்கியிருக்காரு, என்னுடைய உள்ளத்துல தங்கியிருக்காரு. அப்போ முதல்ல ஆண்டவர் எங்க தங்கியிருந்தாரு, மலைக்கு மேல. அடுத்து மனிதனோடு தங்கியிருந்தார் இங்க பிறக்கின்ற பொழுது. அதுக்கப்புறம் லூக்கா நற்செய்தியாளர் என்ன செய்வாருன்னா, கடவுள் வந்து மனிதனுக்கு கீழே இருக்கிறார், இப்பொழுது மனிதனுடைய உள்ளத்திலே இருக்கிறார். இந்த ஆலயத்தை யாராவது இடிக்க முடியுமா? யாரால மட்டும் முடியும்? என்னால மட்டும்தான் முடியும். தாவீது அரசர் பல போர்களுக்கு சென்றார். அவரை யாராலும் தோற்கடிக்க முடியல. அவரை தோற்கடித்தது எது? அவருடைய பாவம். என்ன பாவம்? விபச்சாரத்தில் ஈடுபட்டார். அதை அவர் என்ன செய்கின்றார், மறைக்கின்ற பொழுது ஆண்டவர் நாத்தான் என்ற ஒரு இறைவாக்கினர் அனுப்பி அருமையான ஒரு கதை சொல்லுவார். என்ன கதை சொல்லுவார்? ஆட்டுக்குடி கதை சொல்லுவார். அப்போ அவருக்கு கோபம் அப்படியே வரும். அடுத்தவன் பாவம் செய்யும்போது நமக்கு கோபம் வரும். நம்ம பாவம் செய்யும்போது என்ன ஆகும்? ஆண்டவரே என் மேல் இரக்கமாயிரும், நான் தெரியாம என்ன செஞ்சுட்டேன், பாவம் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சுட்டு ஆண்டவரே. அப்படிதான் ஆண்டவர் இது தாவீது அரசர் எந்த திருப்பாடல் எழுதினார்? திருப்பாடல் 51. அது வாசிங்க முதல். இது என்னன்னு சொல்லிட்டு, யாரெல்லாம் உடல் இச்சையினால் கஷ்டப்படுகின்றீர்களோ காலையில் எழுந்த உடனே இந்த வசனத்தை வாசிங்க. கடவுளை அது பேரன்புக்கேற்ப எனக்கு இறங்கும். அதுக்கு கீழே போகும்போது 4வது வசனம் 5வது வசனத்தை பாருங்க. தாயின் கருவில் உருவாகும் பொழுதே நான் எதோடு உருவானேன், தீவினையோடு நான் உருவானேன். தாயின் கருவில் எப்படி நான் தீவினையோடு உருவாக முடியும்? என்ன பாவம் செஞ்சிருப்பேன்? ஜென்ம பாவம். வேற என்ன இருக்கு? நம்முடைய பெற்றோருடைய பாவங்கள் யார் வழியா வரும்? அந்த குழந்தைகளுக்கு அப்படியே வரும். அப்ப அவர் என்ன சொல்றாரு? என் பெற்றோர் செய்த பாவத்தினால் நான் என்ன செய்தேன்? வீழ்ந்து விட்டேன். இங்க இருக்கிற பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு பாவத்தை கொடுக்க விரும்புகிறீர்களா? அநேக பேர் இளைஞர்களா இருக்கும் பொழுது என்ன செய்வான்னு தெரியுமா? என்ன வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் வாழலாம். கல்யாணத்துக்கு பிறகு நான் என்ன செய்வேன்? ஒழுக்கமாக இருப்பேன். அப்படிதானே? ஒழுக்கமாக இருப்பேன். எந்த ஒரு கெட்ட பழத்துக்கு மாட்டேன். ஒரு கல்யாணம் கெட்ட பிறகு இதுதான் என் மனைவி, நான் அவளுக்கு விசுவாசமாக இருப்பேன். அந்த பிறக்கிற குழந்தை எப்படி இருக்கும்? பரிசுத்தமா இருக்குமா இல்லது பாவத்தோடு பிறக்குமா? எதோடு பிறக்கும்? நீ இத்தனை வருஷம் செஞ்ச பாவம் எதோடு வரும்? குழந்தையோடு வரும். 10 நாள் நீ ஒரு வருஷம் நீ தப்பு செய்யாமல் இருந்தனா 20 வருஷம் உள்ள பாவம் என்ன செய்யும்? அதோடு கடந்து வரும். இளைஞர்களை செவி கொடுங்கள். திருப்பாடல் 119 11 அல்லது 10. திருப்பாடல்
அதுக்கு முன்னாடி வாசிங்க 10வது வசனத்தை அல்லவா. அடுத்து இளைஞர்கள் தங்கள் உள்ளத்தை மாசற்றவராய் காத்து கொள்வது எவ்வாறு? எப்படி காத்துக்கொள்ள முடியும்? உமது வார்த்தையினை கடைபிடிப்பதனால் அன்றோ. அது இங்கிலீஷ்ல ஐ ட்ரெஷர் யுவர் வேர்ட் இன் மை ஹார்ட். ட்ரெஷர்னா என்ன? என்னது? புதையல், அப்படிதானே? இந்த புதையல் அப்படிதானே? இது அன்னை மரியாள் என்ன சொல்லுவாங்க? அவள் உள்ளத்தில் பட்டது எல்லாத்தையும் என்ன செய்யுங்களா? she treasured in her heart everything. எல்லாமே அந்த சொன்னது எல்லாத்தையுமே தன்னுடைய உள்ளத்தில் என்ன செஞ்சாங்களாம்? பொக்கிஷமாக வைத்திருந்தார்களாம். பொக்கிஷமாக வைத்திருந்தார்களாம். நீங்க இந்த மத்தேயு 6 நீங்கள் தனியாக இருக்கும் பொழுது ஜெபிக்கின்ற பொழுது 6 இறைவேண்டல் 6:5 நீங்கள் ஜெபிக்கின்ற பொழுது என்ன செய்யக்கூடாது? இப்படி ஜெபிக்க கூடாது. எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு கத்துக்கிறாரு, சொல்றாரு. என்ன சொல்றாரு? அடுத்து வாசிங்க. மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு என்ன செய்வாரு? நிறைய பேர் இந்த வாசகத்தை தப்பா புரிஞ்சிருப்பீங்க. எல்லாரும் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? ஜெபிக்கும் பொழுது என்ன செய்யணும்? நம்ம கதவை அடைச்சிட்டு அறைக்கு உள்ள இருந்து ஜெபிக்கணும். அப்படிதான் சொல்லியிருக்காங்க. அப்படிதான் கரெக்டு தானே? இது வசனம் கரெக்டு தானே? இதுதான் கரெக்டு. நம்ம எல்லாரும் நம்பிட்டு இருப்போம். வீட்டில் இருக்கிற முக்கியமான அறை எது? நீங்க படுக்கும் பொழுதும் எந்திரிக்கும் பொழுதும் உடனே போயிட்டு திறந்து பார்ப்பீங்க, இருக்கா இல்லையா. எதை வச்சிருப்பீங்க? நகையும் பணம் வச்சிருப்பீங்க தெரியுமா? ஒரு ரூம்ல எதுக்குள்ள வச்சிருப்பீங்க? ரூமுக்குள்ள வச்சிருப்பீங்க, அப்படிதானா? அது என்னது? ரகசியமாக வைத்திருப்பீர்கள். இந்த அறை என்பது பொக்கிஷத்தை, அதான விலை உயர்ந்த பொருட்களை வைத்திருக்கின்ற ஒரு இடம், ஒரு அறை. கிரேக்க இதுல ஒரு அறை, அதுக்குள்ள இருக்குதான் இது. அப்ப இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொன்னாரு? உன்னுடைய பொக்கிஷம் எது? உன்னுடைய பொக்கிஷம் எது? என்னது? என்னது? இறை வார்த்தை, ஜெபம். புரியுதா? அப்போ இளைஞர்கள் எவ்வாறு தன்னுடைய வாழ்வை தூய்மையாக வைத்துக் கொள்ள முடியும்? இறை வார்த்தை ஒன்று. எங்க திருப்பாடல் சொன்னது? இறை வார்த்தை நம்முடைய உள்ளத்தில் இருத்தி வைப்பதினால் பாவம் செய்யாமல் இருக்க முடியும். இரண்டாவது எது? ஜெபத்தினால். ஜெபத்தினால். நிறைய பேர் இன்னைக்கு காலகட்டத்தில் புரோனோகிராபிக்கு அடிமை. என்னது? அந்த மொபைலில் நிறைய பேர் பார்க்கறது உண்டு. இது ஒரு சில நேரத்தில் நான் சொல்றது தெரியல, நான் போகும்போது சில பேர் என்னோட பேச வரும்போது அவங்க பேசிட்டு இருப்பாங்க. அவங்க அதிகமாக இந்த புரோனோகிராபி பார்க்கும் பொழுது என் உடல் அப்படி ஒரு வித்தியாசம் தெரியும். எனக்கு வந்தோடனே தெரியும் இந்த ஆள் இதுக்கு அடிமைன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ரொம்ப ஒரு இதோடு நமக்கு செஞ்சுட்டு இருக்கோம். அப்போ எனக்கு என்ன தெரியுமா, இது பார்த்த உடனே எனக்கு தெரியும் இதுலேருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும்னு சொன்னால் ஒரே ஒரு இதுதான் உண்டு. சிலுவையை உற்று நோக்கணும். என்ன செய்யணும்? சிலுவையை உற்று நோக்கணும். ஏன் சிலுவை? ஏன் சிலுவை? ஏன் சிலுவை? இஸ்ராயல் மக்கள் பாலைவனத்தில் நடந்துட்டு வரும் பொழுது பாம்பு அவங்களுக்கு கடிக்கும், அப்படித்தானா? பாம்பு கடிக்கும். பாம்பு கடிக்கும்போது ஆண்டவர் என்ன சொல்வாரு? வெண்கல பாம்பை செய்து உயர்த்த வேண்டும், அதை உற்று நோக்குபவன் பிழைப்பான். யாராவது சைக்காலஜி படிச்சிருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? இல்லை.
இந்த சைக்காலஜியில் பாம்பு வந்து எதை குறிக்கும்னு சொன்னா, எதை குறிக்கும்? காமத்தையும் இச்சையும் குறிக்கும். சில பேர் வந்து கனவுல வந்து பாம்பு வரும், தெரியுமா? பாம்பு வரும். சில பேர் வந்து கையை பிடிச்சு நசுவிக்கிங்க, அப்படிதானா? அது சில நேரம் நம்முடைய அந்த இச்சைகளை என்னது நசுக்குவது, இச்சைகளை நசுக்குவது. அது பின்னால தேடிட்டே வந்தனா அது இச்சை வந்து நம்மளை தேடி வந்துட்டே இருக்கு. இச்சை வந்து நம்ம தேடி வந்துட்டே இருக்கு. இந்த இஸ்ராயல் மக்கள் எகிப்தில் இந்த வெளியில வரும் பொழுது இந்த எகிப்தியர்களை போல வாழ ஆசைப்பட்டார்கள். எப்படி வாழ ஆசைப்பட்டா, எகிப்தியர்கள் வந்து ஒழுக்கமுடைய மக்கள் கிடையாது. யாரு கூட வேணாலும் என்ன செய்வாங்க, போய் வாழ்க்கை நடத்துவாங்க. சொந்த சகோதர சகோதரிகளை கல்யாணம் செய்வாங்க. அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை. இந்த இஸ்ராயல் மக்கள் வெளியில வரும் பொழுது இந்த பாவத்திற்கு இவங்க என்ன செய்யறாங்க, அடிமை ஆகுறாங்க. அடிமை ஆகும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார், பாம்பை அனுப்புகிறார். இந்த பாம்பை அனுப்பி கடிக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னு சொன்னா, ஆண்டவர் வந்து ஒரு விடுதலை மட்டும் கொடுக்கிறார். என்ன விடுதலை? இந்த பாம்பை உற்று நோக்குகின்ற பொழுது நீங்கள் மீட்பு பெறுவீர்கள். நமக்கு எது அந்த இது சிலுவை. அது முன்னடையாளம். நமக்காக கொடுக்கப்பட்டது என்னது, சிலுவை. யாரெல்லாம் இந்த பாவத்திற்கு, இச்சையான பாவத்திற்கு அடிமையாக இருக்கின்றீர்களோ அவர்கள் எல்லோரும் என்ன செய்யணும்னா, டெய்லி 1/4 மணி நேரமாவது சிலுவையை பார்க்கணும். சிலுவையை பார்த்து தியானிக்கணும். ஒரு மனுஷனுக்கு வந்து 3 விதத்தில் வந்து என்ன செய்யணும்னா சோதனை வரும். எதுன்னு சொன்னா, பணம். இந்த பணம் 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 பணம்னு சொல்லிட்டு தேடி போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வாழ்க்கையில வந்து எதை பார்த்தாலும் பணம். எப்படி நம்ம காசு உண்டாக்கலாம், எப்படி வந்து காசு சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு. அதுக்கு எடுத்துக்காட்டு யாரு? அப்போஸ்தலர்ல ஒரு ஆள் இருந்தார். யாரு? யூதாஸ். காசுக்கு எடுத்துக்காட்டு யாரு? யூதாஸ். யூதாஸ் என்ன செஞ்சான்னு தெரியுமா? எல்லாத்தையும் காசை தான் பார்த்தான். ஒரு நறுமண தைலத்தை கொண்டு வந்துட்டு ஆண்டவருடைய காலில் ஊத்தும் பொழுது யூதாஸ் என்ன சொல்லுவான், அதை வித்து 200 தெனாரியத்திற்கு ஏழைகள் கொடுக்கலாம். அவன் ஏழைகள் கொடுப்பானா? இதை வித்து எப்படி காசு ஆக்கலாம்? ஆண்டவரை வந்து பார்க்குறான். ஆண்டவரை என்ன செய்யறான், 30 வெள்ளிக்காசு என்ன செய்யறான், ஆண்டவரை வந்து விலை பேசி கொடுக்குறான். யூதாஸுக்கு இருந்த ஐடியா என்னன்னு சொன்னா, நான் இந்த 30 காசு வாங்கிட்டேன்னா நான் வந்து காசோடு போயிடுவேன். ஆண்டவர் என்ன செய்யணும், வல்லமை உண்டு, அப்படிதானா? அவங்கள்டேருந்து தப்பிக்க முடியும். அவர் என்ன செய்ய முடியாது, சாவுக்கு உள்ளாக முடியாது. அவர் வல்லமை, இறைமகன் சொல்லிட்டு. இப்போ இவர் என்ன சொன்னார், நமக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன சந்தோஷம்? அவங்க கடவுளை பிடிக்க வருவாங்க, அவர் எஸ்கேப் ஆகிறாரு. நான் என்ன செய்வேன், இந்த 30 காசையும் வெள்ளி காசையும் வச்சிருப்பேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தார். ஆனால் நினைத்தது ஒன்று, நடந்தது என்னது, அந்த காசுனாலே அவன் என்ன செஞ்சான், அழிந்தான். பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, கௌதாரி பறவைகள் தான் இடாத முட்டைக்கு அடைகாக்கும் ஒரு பறவை என்னன்னா கௌதாரியா. தான் இடாத முட்டைக்கு அதே போலதான் பிறருடைய பணத்தை வைத்தவர்களுக்கு இதே நிலைமை தானே. கொஞ்ச நாள் தான் உங்களுக்கு என்ன செய்யும், அந்த சூடு இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், அந்த பறவை வளர்ந்து அது கூட இது இல்லை, கௌதாரி கூடைய பறவை அல்ல, அது பறந்து போயிடும். அது நமக்கு கிடையாது. அந்த அந்த காசுல ஆசை இருக்கவங்களுக்கு ஒரு இதை நீங்க நினைச்சு கொள்ளுங்க, அடிக்கடி நோய் வரும். அடிக்கடி நோய் வரும். நீங்க என்ன செய்யணும் தெரியுமா, சேமிக்கணும் 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 நினைப்பீங்க, நோய் வந்துட்டே இருக்கும். குழந்தைக்கு வரும், அடுத்த பையனுக்கு வரும், வீட்டுக்காரர் வரும், இங்க வரும். அப்ப எல்லா காசும் எங்க போகும், இங்க அப்படியே போகும். அந்த காசு விஷயத்துல ஏதாவது குறைஞ்சா போதும், மூஞ்சி மொத்தமா மாறிடும், முகம் அப்படியே மாறிடும். நிறைய வீட்டுல நடக்கிற சண்டை என்ன, சொந்த அண்ணன் தம்பிக்குள்ள நடக்கிற சண்டை என்ன, எதற்காக, பணத்துக்காகவும் சொத்துக்காகவும். அவ்வளவுதான். எத்தனை பேர் பணத்துக்காகவும் சொத்துக்காகவும் பேசாம இருக்கிற எத்தனை பேர் இருப்பீங்க இந்த கூட்டத்துல? சின்ன வயசுல உங்ககிட்ட 10 ரூபா இருந்தாலும் அவருக்கு 5 ரூபா கொடுத்து வாழ்ந்துட்டு இருந்தவங்க வளர்ந்த பிறகு என்ன செய்வீங்க, அவன்கிட்ட இருந்து எவ்வளவோ நம்ம பிடுங்க முடியும், இதுல இருந்து எவ்வளவு எடுக்க முடியும், அம்மாட்ட இருந்து எவ்வளவு எடுக்க முடியும் சொல்லிட்டு ஆசை, பெரிய பெரிய ஆசையில பணத்தினால வரும். பவுலடியார் அதான் சொல்றாரு, என்னது,
எல்லா பாவத்திற்கும் ஆணிவேர் எது? பணம், பண ஆசை. அவர் வேற எதையும் சொல்லலை. பவுலடியார் சொல்லியிருக்கலாம் அப்படித்தானா, எல்லா பாவத்திற்கும் ஆணிவேர் என்னது? வேற ஏதாவது சொல்லியிருக்கலாம் அப்படித்தானா, விபச்சாரம் அல்லது வேற ஏதாவது ஒன்று சொல்லிருக்கலாம். அவர் என்ன சொல்றாரு? பணம் தான். குடும்பத்துக்குள்ளே அதே தான் நுழையும். இந்த பணம் தான் நம்முடைய வாழ்க்கையை பிரிக்கும். பணம் இருக்கும் பொழுது நீங்க கொடுத்து பாருங்க, உங்க வாழ்க்கை மகிழ்ச்சியா மாறும். மகிழ்ச்சியா மாறும். நான் உதாரணத்துக்கு நான் பெருமையா சொல்றதுன்னு இல்லை. நான் ஒரு பங்குல இருக்கும் பொழுது எனக்கு 25,000 to 30,000 ரூபா வரைக்கும் மக்கள் காணிக்கையா கொடுப்பாங்க. பங்குல இருக்கும்போது 30,000 ரூபா காணிக்கையா கொடுப்பாங்க. அதில் 30,000 நான் ஒரு காசு கூட எடுக்க மாட்டேன், எல்லாத்தையும் அவங்களுக்கே கொடுத்துருவேன். யாருக்கு? ஏழை யாராவது வந்துன்னா அவங்க கையில் கொடுத்துருவேன். ஏதாவது தேவைன்னா நான் கொடுத்துருவேன். கடவுள் அடுத்த மாதம் அதுக்கு எக்ஸ்ட்ரா போட்டு 10,000 போட்டு கொடுப்பாரு எனக்கு. நான் சேகரிக்க ஆரம்பிச்சுன்னா என் மனசில் என்னன்னு தெரியுமா? அடுத்த மாதம் 30, அடுத்த மாதம் 25, அடுத்த மாதம் 10, அடுத்த மாதம் 40 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நைட்டு ஃபுல்லாக தூங்கும்போது நாளைக்கு 10 பேர் வருவாங்க, அதுக்கு 10,000 ரூபா கிடைக்கும், அதுக்கு 20,000 ரூபா கிடைக்கும், இப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது கிடைக்காம இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்யப்படுவோம்? ஏமாந்து போவோம். அதனால் ஒரு நாளும் இந்த காசு விஷயத்துல நான் இது பண்ணதே கிடையாது. கடவுள் இன்னைக்கு வரைக்கும் என்னை நிறைவாக தாராளமாக கொடுத்திருக்கிறார். அது அளவுக்கு அதிகமாக கொடுத்திருக்கிறார். ஒரு இடத்துல ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணி, ஃபாதர் இன்னைக்கு நாளைக்கு ஃபீஸ் கேட்டேன்னு, ஏதாவது காசு கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க. 10,000 ரூபாய் என்னை கிடைச்சி கொடுத்தேன். அடுத்த நாள் ஒருத்தர் வந்திருக்கார், ஃபாதர் இதை வச்சிருங்க. திறந்து பார்த்தேன், 20,000 ரூபாய். கொடுக்கும் பொழுது இறைவன் அமுக்கி குலுக்கி கொடுப்பார். நம்ம சகோதரத்துக்கு கொடுக்கும் பொழுது நம்ம யோசிப்போம். ஒண்ணு இல்லாம இருக்கும் பொழுது யோசிப்போம், கொடுக்கணுமா? நான் கொடுத்தனா என்ற ஒண்ணுமே இருக்காது. என் பிள்ளைகளை யாரு பாப்பா? என் பிள்ளைங்களுக்கு என்ன நடக்குமோ, எது நடக்குமோ? கொடுத்தவர்களை கடவுள் ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவர் என்னைக்குமே உங்களுக்கு வழி நடத்துவார். அதான் தாவீது அரசர் சொல்லுவார், என்னுடைய வாழ்க்கையில நான் எத்தனையோ முறையை பார்த்திருக்கேன், எத்தனை பேர் பார்த்திருக்கேன், கொடுத்தவனுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் பிச்சை எடுத்ததை நான் பார்த்ததில்லை என்று தாவீது அரசர் கூறுவார். கொடுத்தவன் கை ஒரு நாளும் கடவுள் அவர் கொடுப்பார். அவர் சொல்லுவாரு, ஏழைகளுக்கு நீ கொடுக்கும் பொழுது நீ யாருக்கு கடன் கொடுக்கிறாய்? கடவுளுக்கு கடன் கொடுக்கிறாய், வேற யாருக்கு இல்லை, கடவுளுக்கு தான். இரண்டாவது பாவம் என்னன்னு சொன்னா அதிகாரம். அதிகாரம். வீட்டில் எல்லாரும் வீட்லையும் இருப்பாங்க ஒருத்தங்க, தெரியுமா? அது மாமியாராக இருக்கலாம், மருமகளாக இருக்கலாம், கணவராக இருக்கலாம். அதிகாரம், அந்த ஆளணும், நான் சொல்றதா நடக்கணும், நான் செய்யறதா நடக்கணும். இதற்கு எடுத்துக்காட்டு யாருன்னு சொன்னா அப்சலோம், தாவீது அரசர். தாவீது அரசர் இந்த பதவிக்கு அதிகாரத்துக்கெல்லாம் ஆசைப்பட்டவர் கிடையாது. ஆசைப்பட்டது யாரு? அப்சலோம். எதுக்கு? அப்பாவுக்கு அடுத்தது நான் தான். சாத்தான் எப்படி கீழே விழுந்தான்? ஆசைனாலயா? கடவுளை நான் வீழ்த்தி விட்டால் அதிகாரம் எனக்கு யாரு கையில வரும்? என் கையில வரும். குடும்பத்துல பாருங்க, அதிகாரம் என்பது எவ்வாறு நடக்கிறேன்னு சொன்னா, ஆண்டவர் சொல்லுவார், என்ன சொல்லுவாருன்னு சொன்னா, இந்த உலகத்தின் தலைவர் யாரு? கடவுள். திருச்சபையின் தலைவர் யாரு? யாரு? இயேசு கிறிஸ்து. திருச்சபையின் தலைவர் யாரு? இயேசு கிறிஸ்து. குடும்பத்தின் தலைவர் யாரு? கணவர், அப்படித்தானே? அடுத்து யாரு? மனைவி. அடுத்து பிள்ளைகள். இது நார்மல் அப்படின்னா வர்றது, அப்படிதானா? உலகத்தின் தலைவர் கடவுள், திருச்சபையின் தலைவர் இயேசு, குடும்பத்தின் தலைவர் கணவர், அடுத்து மனைவி, அடுத்து பிள்ளைகள், அப்படிதானா? நிறைய வீட்டில் மனைவி கணவனை மதிக்காம பொழுது யாரு தலைவியா? இந்த சில நேரத்தில் நான் தப்பா சொல்லலை, சில பேருடைய வாழ்க்கையில கணவர் சரியில்லாமல் இருப்பார், குடிகாரன் இருப்பார், வேற குடும்பத்தை பார்க்கல. அப்போ அந்த நேரத்தில் மனைவி தான் என்ன செய்யணும்? அந்த குடும்பத்தை எடுத்து ஒரு தலைவியாக இருந்து நடத்தணும். ஆனால் நிறைய பேர் கணவனை வார்த்தை கேட்க மாட்டாங்க. பைபிளில் அன்னை மரியாளிடம் வானதூதர் எத்தனை முறை பேசினார்? சூசேப்பிடம் எத்தனை முறை பேசினார்? வானதூதர் அன்னை மரியாளிடம் எத்தனை முறை பேசினார்?
ஒரே ஒரு முறைதான். எப்போ? மங்கள வார்த்தை சொல்லும் பொழுது. அப்படிதானா? சூசேப்பர் கூட எத்தனை முறை பேசினாங்க? 3 தடவை. அப்படிதானா? எப்ப எல்லாம்? இல்ல, தொடக்கத்தில் எப்போ? அவர் மனைவியை ஏற்றுக்கொள்ளாம இருக்கும் பொழுது என்ன செஞ்சாரு? இது நீ ஏற்றுக்கொள்ள அப்படின்னு சொல்லிட்டு. 2வது என்ன சொல்கிறாரு? குழந்தைய கொல்றது பார்த்துட்டு இருக்கான், உடனே வீட்டுக்கு போயிரு. அடுத்து என்னது? திரும்பி நாசரித்து போன்னு சொல்லிட்டு சொல்லுவார். 3 முறை. அப்படிதானே? அன்னை மரியாள் பரிசுத்தமா இல்லை? 2 பேரும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு அதிகமா பிடிச்சது யாரு? அன்னை மரியாள். கடவுள்கிட்ட யார்கிட்ட அதிகமா பேசியிருக்கணும்? கடவுள் அதை கூட மாத்தல. குடும்பத்தின் தலைவர் யாரு? சூசேப்பர். அப்போ சூசேப்பர்கிட்ட தான் யார் சொன்னா? குடும்பத்தை தூக்கிட்டு அங்க போன்னு சொன்னா சூசேப்பர்கிட்ட. அன்னை மரியாள்கிட்ட சொல்லலை. யார்கிட்ட சொன்னாரு? சூசேப்பர்கிட்ட. இது என்ன ஆகுன்னு சொன்னா, நாட்கள் செல்ல செல்ல குடும்பத்துல தலைவர் யாருன்னு தெரியுமா? யாரு? உங்க வீட்டுல எல்லாம் யார் தலைவராக இருப்பாங்க? கணவனும் கிடையாது, மனைவியும் கிடையாது. யாருன்னு தெரியுமா? பிள்ளைங்க தான். அவங்க போடுறதான் சட்டம், அவங்க சொல்றதா நீங்க என்ன செய்யணும்? செய்யணும். ஏன்? நீ ஏற்கனவே அங்க முடிஞ்சிச்சு. அடுத்து எங்க வருது? கணவனோடு மனைவியோடு உள்ள அந்த அதிகாரம் முறையுது. அடுத்து மனைவிக்குள்ள அதிகாரத்தை பிள்ளைகள் இது பகுது ஃபுல்லா இதாகுது. கடவுள் ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார் என்றால் அது ஒவ்வொன்றாக வருவது. இந்த அதிகாரம் எவ்வாறு வருகிறது? நாம் இறைவனோடு வாழ்கின்ற பொழுது. அதான் தாவீது அரசர் இறைவனோடு வாழ்கின்றார். ஆனால் அப்சலோம் என்ன செய்கின்றார்? அவருக்கு எதிராக அவர் என்ன செய்கின்றார்? அரசர் சொல்லிட்டு ஆசைப்படுகிறார். உடனே அவர் என்ன செய்கிறார்? அவருக்கு எதிராக போராடுகின்றார். போராடுகின்ற பொழுது தாவீது அரசரை என்ன செஞ்சாரு? தோற்கடிச்சிட்டார். தாவீது அரசர் அப்படியே அந்த நீரோடை அருகே போயிட்டு இருப்பாரு. கெத்ரோன் நீரோடை அருகில் போயிட்டு இருக்கும் பொழுது அவர் பாடுற பாடல், நிறைய திருப்பாடல் எல்லாம் உண்டு. என் சொந்த மகனே எனக்கு எதிராக தன்னுடைய இதை எடுத்து என்னை கொலை செய்ய முயற்சி செய்தான், நான் யாருன்னு சொல்லிட்டு ஒரு பாடுறதை பார்ப்போம். அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே போராடும் பொழுது அப்சலோம் குதிரையில போயிட்டு இருப்பான். அப்படித்தானா? குதிரையில போயிட்டு இருக்கும் பொழுது என்ன ஆகும்? முடி இதாகி தாவீது அரசர் என்ன சொல்றாரு? யாரை வேணாலும் கொலை செய்யுங்க, என் மகனை மட்டும் ஒரு முடி கூட கீழே விழக்கூடாது, அவரை மட்டும் பாதுகாத்து கொண்டு வான்னு சொல்லிட்டு. யாராவது இருப்பீங்களா? உங்க உயிரே கொலை செய்ய நினைக்கின்ற பொழுது அரசர் என்ன சொல்கிறார்? அவனுக்கு எந்த ஒரு தீங்கும் செய்யாதே. தாவீது அரசர் நினைச்சிருந்தேன், அவனை கொலை பண்ணிட்டு கொண்டு வா, நான் பார்த்துக்கிறேன். தாவீதுக்கு இருந்த பலவீனம் எது? உடல் இச்சை. எல்லாருக்கும் எல்லாம் இருக்குமா? இருக்காது. தாவீதுக்கு அதிகாரம் கிடையாது, பணமும் கிடையாது. ஆனால் அவருக்கு இருந்தது இச்சை. அதனால் அதில் வீழ்ந்தார். அப்போ இவர் என்ன செய்கின்றார்? அந்த தலையில சிக்கிட்டு கீழே விழுந்து மடிந்துட்டார். அந்த தலையை பார்த்தோன்னா அவர் கழுத்தை கொலை பண்ணிட்டு அவர் அதிகாரத்தில் நாம் சொல்லுகின்ற பொழுது நிறைய பேர் இல்லத்துல குடும்பத்தில் ஏதாவது நடக்கும் பொழுது நான் எல்லாம் செஞ்சேன், நான் எல்லாம் பண்ணேன், என்னை மதிக்கிறதே இல்லை. இந்த வார்த்தை எதுலேருந்து வரும்னு தெரியுமா? அதிகாரம். என்ன மீறி நீங்க எப்படி செய்யலாம், என்கிட்ட கேட்காம எப்படி செய்யலாம், இதுதான் அந்த அதிகாரத்தினுடைய ஒரு வார்த்தைகள், வெளிப்படுகின்ற ஒரு வார்த்தைகள். இவங்க என்ன செய்யணும்னு சொன்னா, நிறைய கம்பெனியில் இருப்பாங்க, பதவி மேல பதவிக்கு ஆசைப்படுவாங்க. அந்த பதவி இல்லாத நேரத்துல குறை சொல்லிட்டே இருப்பாங்க. பார்த்துறீங்களா? மாமியார் மருமகளை குறை சொல்லுவாங்க, மருமக மாமியாரை குறை சொல்லுவாங்க, பிள்ளைங்க யாரை குறை சொல்லுவாங்க? அப்பா அம்மா சொல்லுவாங்க, அப்பா அம்மா யாரை குறை சொல்லுவாங்க? பிள்ளைகளை சொல்லுவாங்க. ஸ்கூலில் போகும்போது டீச்சர் யாரை குறை சொல்லுவாங்க? பிள்ளைங்களை குறை சொல்லுவாங்க. டீச்சர் யாரை குறை சொல்லுவாங்க? டீச்சர்ஸுக்கு குறை சொல்லுவாங்க. அப்படிதானே? நாங்கள் ஃபாதர்ஸை படிக்கும் பொழுது ஃபாதர்ஸை எல்லாம் குறை சொல்லிட்டு இருப்போம். அவர் அந்த மாதிரி இருக்கார், இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு. ஃபாதர் அனுப்புற நாங்கள் என்ன செய்வோம்? இந்த பிரதர்ஸ் எல்லாம் இப்படி இருக்காங்க, ஏன் இந்த மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு குறை சொல்லிட்டே இருப்போம். இது அந்த அதிகாரத்தில் இருக்கும் பொழுது வருகின்ற ஒரு இது. அதிகாரத்தை நாம் எவ்வாறு பயன்படுத்துகின்றோம், அதான் ஆண்டவர் சொல்கிறார். என்னது? யாக்கோபும் யோவானும் அவருடைய தாய் என்ன சொல்லுவாங்க? ஆண்டவரே, வலது பக்கத்தில் ஒருத்தரும்
இடது பக்கத்தில் ஒருத்தரும் உட்கார்ந்துட்டு இருக்கணும். அன்னை மரியாளுடைய சகோதரி தான் அவங்க. யாரு? யாக்கோபுடையும் யோவானுடைய தாய் யாருன்னு சொன்னா அன்னை மரியாளுடைய சகோதரி. இப்போ சொந்த சகோதரி இது அப்போ வந்து சித்தி அல்லது பெரியம்மான்னு சொல்றாங்க. வந்துட்டு என்ன சொல்றாங்க, என் பையங்க 2 பேரும் எதில் இருக்கணும், ஒருத்தன் வலப்புறத்துலையும் ஒருத்தன் இடப்புறத்தில். ஆண்டவர் என்ன சொன்னாரு, நான் குடிக்க இருக்கும் துன்ப கிண்ணத்தை முடியுமா? அவங்க உடனே சொல்லுவாங்க நாங்கள் குடிக்கிறோம்னு சொல்லிட்டு குடிக்கிறோன்னு சொன்னாங்க. அதனுடைய அர்த்தம் வேறு, துன்ப கிண்ணம். நம்ம யாருக்காவது தலைவராக இருக்குன்னு சொன்னா துன்பப்படணும், தியாகம் செய்யணும். அதான் வாழ்க்கை. அதிகாரத்தில் இருக்கும் பொழுது அங்கே எதுவுமே நடக்காது. அன்பினால் செய்யும் பொழுது நிறைய தியாகங்கள் செய்ய முடியும். அதான் சொல்லுவார், நான் உங்களுக்கு என்னது சொல்லுற அதிகாரத்தில், உலகத்தில் உள்ள அதிகாரத்தில் இருக்கும் பொழுது நான் செய்ய போறதில்லை, மாறாக நான் என்ன செய்கிறேன், சாதாரண ஒரு ஊழியனை போல இறங்கி வந்து உங்கள் கால்களை கழுவினேன், நீங்களும் இதே போல செய்யுங்கள். நம்ம எத்தனை பேர் செய்வோம் காலை கழுவுறது? எத்தனை பேர் செய்வோம்? எங்க சபையில சேர்ந்த புதுசுல அவன் வந்து ப்ரொவின்ஷியல் ஆனோன்னு அது பார்த்த எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த டைம்ல நடந்தது. அந்த பழைய ப்ரொவின்ஷியலுக்கு புது ப்ரொவின்ஷியல் என்ன செய்யறான்னு சொன்னா காலை வந்து கழுவி தொடச்சு அவரை முத்தமிட்டு அந்த பதவியை ஏத்தார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்படின்னு சொன்னா நான் இந்த சபைக்கு ஒரு ஊழியனாக இருக்க போறேன், அன்பினால் பணிவிட செய்யணும்னு சொல்லி ஒரு எடுத்துக்காட்டு. 3வது என்னன்னு சொன்னா அந்த பாவத்துடைய ஒரு இதுன்னு சொன்னா இச்சை, உடல் இச்சை, உடல் ஆசை. இந்த உடல் இச்சை உடல் ஆசைகள் என்னன்னு சொன்னா நிறைய சாப்பாடுக்குரியது நமக்கு அதிகமாக இருக்கும். ஆசைகள் உடல் இச்சைக்குள்ளது. நிறைய சாப்பிட என்ன ஆகும்னு சொன்னா நமக்கு இச்சைகள் அதிகமாகும். சாப்பிட வேணான்னு சொல்லலை, சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா இருங்க. ஆனால் நிறைய அந்த சாப்பாடு நான்வெஜ் எல்லாம் சாப்பிடும் பொழுது நம்ம உடல் அதிகமாக அந்த இச்சைக்குரிய உணர்வுகள் அதிகரிக்கும், எண்ணங்கள் அதிகரிக்கும். இந்த இச்சையுடன் இது என்னன்னு சொன்னா கண்ணினால வரக்கூடிய பாவங்கள், சிந்தனையினால வரக்கூடிய பாவங்கள், இதுதான் மெயின். உடலுக்கு ஒளி எது? உடலுக்கு ஒளி எது? கண்தான் உடலுக்கு ஒளி. நீ பார்க்கறது எதை பார்க்கறையோ அது பரிசுத்தமா இருந்தா நல்லது. அந்தோனியார் வந்து பூசம் முடிஞ்ச வெளியில போகும்போது ஒரு பெண்ணை பார்த்துட்டே இருந்தார். அவங்க ரொம்ப அழகுனா பூசம் முடிஞ்சு அவர் பார்த்துட்டு இருக்காராம். பார்த்துட்டு இருந்து அவ்வளோ அவர் உத்து பார்த்துட்டே இருக்காங்க. கூட வந்து அங்கே எல்லாருக்கும் ஆச்சரியம், ஐயோ அந்தோனியாரா இந்த பொண்ணை சைட் அடிச்சுட்டு இருக்காரு, இப்படி பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம். போயிட்டு வந்து சுப்பீரியர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. என்னன்னு சொல்லிட்டு, அந்தோனியார் இப்படி ஒரு பொண்ணை பார்த்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. உடனே அந்தோனியாரை கூப்பிட்டு அவரை வந்து கேட்குறாங்க, என்ன பண்ணிட்டு இருந்த பூசம் முடிஞ்சோன்னு. அந்தோனியார்ன்னு சொன்னார், படைத்தவளே இவ்வளவு அழகா இருக்கிறார் என்றால் படைத்தவன் இதைவிட எவ்வளவு அழகாக இருப்பான்னு சொல்லிட்டு அதுக்காக வேண்டி வெளியில் நின்றுட்டு பார்த்துட்டு அந்தோனியாரே சொல்லிட்டார், அதான் நானும் பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லி செஞ்சுட்டு இருந்திருக்காதீங்க. நம்முடைய உள்ளத்தில் பார்க்கின்ற பார்வை தூய்மையாக இருக்கிறதா? இந்த இச்சை ஆண்டவர் படைக்கின்ற பொழுது எல்லாவற்றையும் நல்லதென கண்டார். எல்லாவற்றையும் என்ன செஞ்சாரு? நல்லதென கண்டார். யாரு தப்பா பார்க்க ஆரம்பிச்சோம்? மனிதன் தான். 3வது அதிகாரத்தை எடுங்க, தொடக்க 3வது அதிகாரம். பாவம் செஞ்ச பிறகு 2 பேர் என்னதான் இருப்பதை கண்டுபிடிப்பாங்க, ஆடையின்றி இருப்பதை கண்டுபிடிப்பார்கள். அதுக்கு முன்னாடி ஆடை இல்லாம தான் இருந்தாங்களா, போட்டுட்டு இருந்தாங்களா? அப்புறம் ஏன் பாவம் செஞ்சோன்னு ஆடை இல்லைன்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க? 2 பேரும் கணவன் மனைவி, அப்படிதானா? கணவன் மனைவி. பாவம் செய்யறது முன்னாடி ஆடை போடலை, பாவம் செஞ்ச பிறவும் ஆடை போடலை. ஏன் அந்த நேரம் மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு? பரிசுத்தரை பார்த்தனால பார்க்க முடியல, அப்படிதான். வேற பாவம் செய்கின்ற பொழுது நாம் பரிசுத்தத்தை இழந்து விடுகிறோம்.
இப்போ மனுஷன் என்ன செய்வான்? எதையாவது எடுத்து கவர் பண்ண பார்ப்பான். பாவம் செஞ்சுட்டு நம்ம என்ன செய்வோம்? யாருக்கும் தெரியக்கூடாது. வீட்டுக்குள்ளே வர்றது முன்னாடி மொபைலில் இருக்க எல்லா இதுவும் வந்து டெலீட் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே வரணும். யாருக்கும் தெரியாது. ஏதோ பெரிய சீக்ரெட் மாதிரி செஞ்சுட்டு வருவாங்க. இது எல்லாருக்கும் தெரியும். அவர் டெலீட் பண்ணிட்டு தான் வர்றாரு, டெலீட் பண்ணிட்டு தான் வருவோம். நிறைய வந்து நம்ம சைட்டில் போய் பார்த்துட்டு இதுக்குரியது போனோகிராஃபி உள்ளதெல்லாம் பார்த்துட்டு டெலீட் பண்ணுவோம். அங்கே எல்லாமே ரெக்கார்ட் ஆகிரும். அவங்க சொல்கிறாங்க எல்லாமே நம்ம நெட்டில் போய் பார்க்குற எல்லாமே ரெக்கார்டட். நம்ம பேசுறது கூட ரெக்கார்டட். நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பேன் பேசுறது இல்லை, ரெக்கார்டட். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா நீங்கள் என்ன பேசுனான்னு அந்த ரெக்கார்டை எடுத்து சொல்லுவாங்க. கரெக்டு தானே? போலீஸ்காரன் எடுத்துட்டு நீ என்னென்ன பேசுன்னு சொல்லிட்டு எல்லாமே தெரியும். நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம்? எல்லாமே ப்ரைவேட்டு. ஒரு ப்ரைவேட்டும் கிடையாது, எல்லாமே ஓப்பன். ஆனால் நம்ம மட்டும் என்ன நினச்சிட்டு இருப்போம்? நான் செய்கிற பாவம் யாருக்கும் தெரியாது, ஒரு ரூமுக்குள்ள இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். கடவுளுக்கு அதுக்கு மேலே. அப்போ அவர் என்ன செஞ்சாரு? ஒரு இதனால் ஆனது என்னது? இலையினால் ஆன ஆடையை செய்து வைத்தார். ஒரு காத்து அடிச்சிச்சு, என்னாச்சு? காத்து அடிச்சோடனே இலை என்ன செய்யும்? கிழிஞ்சிடும், அப்படிதானா? அதனால் ஆண்டவர் என்ன செய்தார்? ஒரு தோலினால் ஆன முதல் முறையாக இறைவன் பாவத்திற்காக பலியிடுகின்றார். ஒரு ஆட்டை பலியிடுகின்றார். ஒரு மிருகத்தை பலியிட்டு அந்த உடைய தோலை என்ன செய்கின்றார்? அந்த மனிதனுக்கு கொடுத்து பாவத்தை போக்குகின்றார். நம்முடைய பாவத்தை போக்கிய ஆடு எது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, நம்முடைய வாழ்க்கையில் எது நம்மை எச்சரிக்கிறது? பணமா, இல்லது பதவியா, இல்லது ஆசைகளா? எது நம்மை துன்புறுத்தி கொண்டிருக்கிறது? எது நம்மை பின்னால் வந்து கொண்டிருக்கிறது? எல்லாருக்கும் எல்லாமே இருக்கும்னு இல்லை. ஒரு சில பேருக்கு மூணுமே இருக்கும். என்ன செய்யும்? பண ஆசை இருக்கும், உடல் ஆசை இருக்கும், பதவி மேலே ஆசை இருக்கும். ஒரு சில பேருக்கு ஒன்னே ஒன்று தான் இருக்கு. என்ன இருக்கும்? பணம் இது மட்டும்தான் இருக்கும், பதவி மட்டும்தான் இருக்கும், இச்சை மட்டும்தான் இருக்கும். இதற்கு ஆன்டிபயோட்டிக் என்ன? பதவிக்கும் பணத்துக்கும் இச்சைக்கும் என்ன இது? இறை வார்த்தை. இறை வார்த்தை. ஆண்டவர் யோவான் 15:3. யோவான் 15:3. நான் சொன்ன வார்த்தைகளினால் ஏற்கனவே தூய்மையார்கள். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க கேட்க நம்ம என்ன ஆகும்? தூய்மையாகிட்டே இருப்போம். அதுதான் நிஜம். எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கையில இறை வார்த்தையை படிக்கிறீங்க? எத்தனை பேர் படிக்கிறீங்க? சில பேர் கையை தூக்கம். ஒன்றும் இல்லை, எல்லாரும் பார்க்கட்டும். நிறைய பேர் படிக்கிறேன், அப்படிதானா? வாழ்க்கையில நான் கற்றுக்கொண்டது ஒன்று இதுதான். நான் ஒரு வாரத்தில் 4 நற்செய்தியை முடிப்பேன். என்ன செய்வேன்? 4 நற்செய்தியை முடிப்பேன். அதை முடிச்சாதான் எனக்கு அங்கே போய் மறைவுரை வைக்கும் பொழுது ஆண்டோடைய வார்த்தையை போதிக்க முடியும். இன்னைக்கு சொல்கிறேன், நான் ப்ரிப்பேர் பண்ணுற அந்த தீம் வேற. ஃபாதர் வந்தோன்னு சொன்னார் பாவத்தை பற்றி பேசுங்க. நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணலை. கடவுளுடைய வார்த்தை. அதனால வழக்கமாக நான் கொட்டேஷன் எல்லாம் கரெக்டாக கொடுப்பேன். இதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக கொடுத்துருவேன். ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு பொதுவாக சொன்னால் கடவுள் அப்படியே வழி நடத்திட்டு இருக்கார். வார்த்தை நம்மோடு இருக்கும் பொழுது கடவுள் நம்மை வழி நடத்துவார். என்ன செய்யணும், என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு அவர் சொல்வார். இந்த இறை வார்த்தையை படிக்க படிக்க படிக்க, ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை? ஏனென்றால் அவர்தான் எல்லா வார்த்தைகள், முன்குறித்த வார்த்தைகள் அனைக்கும் முழுமை பெற்றது யாரில்? இயேசு கிறிஸ்து. அவருடைய வார்த்தையை சொல்லுகின்ற பொழுது அங்கே விடுதலை உண்டு. அவருடைய வார்த்தையை நம்முடைய உள்ளத்திலே சொல்லி கொண்டிருக்கின்ற பொழுது நமக்கு மீட்பு உண்டு. இந்த வார்த்தையை நம்ம அடிக்கடி சொல்லிட்டே இருக்கணும்.
ஒரு சில பேர்கிட்ட சொல்றது எல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லையா, உங்களுக்கு என்ன வார்த்தைன்னு சொன்னா, ஆண்டவரை என் ஆன்மா ஏற்றி போற்றுகிறது, ஏனெனில் கடவுளாம் வல்லவர் மீட்பராம் கடவுள் எனக்கு அருண் செயல் சொல். யாருடைய பாடல் இது? எல்லாரும் அன்னை மரியாள்னு சொன்ன, இது அண்ணாவுடைய பாட்டு. அண்ணாவுடைய பாட்டு காப்பி அடிச்சது யாரு? அன்னை மரியாள். மகிழ்ச்சி அடைந்தது என்ன? அன்னை மரியாள். அவர் குழந்தையில இருக்கும் பொழுது ஆண்டவர் அவர் கொடுத்த வாக்குறுதி என்ன சொன்னாரு? போ, உன் முகம் மகிழ்ச்சியா இருக்கும், இனிமேல் முகத்திலே வாட்டம் இருக்காது. அப்படி சொல்லும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் அவர் பாடின ஒரு மிகப்பெரிய பாடல், அது மகிழ்ச்சியின் ஒரு பாடல். இறைவனுடைய வார்த்தையை நம்ம அடிக்கடி சொல்லிட்டே இருக்கணும். சொல்லிட்டு இருக்கும் பொழுது நமக்குள்ளே நிறைய மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும். பாவத்தை விட்டு வெளியில் வருவதற்கு நான் சொல்றது இதுதான், அதிகமாக இறை வார்த்தையை வாசிங்க. ஜபம் எது ஒரு பொக்கிஷம் சொன்னேன் தெரியும், உங்கள் உள்ளறை எது பொக்கிஷம்? ஜபம். மூன்றாவது, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட அந்த சிலுவையை உற்று நோக்குங்கள், நீங்கள் வாழ்வு பெறுவீர்கள். ஆமாம். நானாக இருக்க வேண்டாம், நான் உம்மை போல் மாற வேண்டும். நானாக இருக்க வேண்டாம், நான் உம்மை போல் மாற வேண்டும். பாடுவோம். நானாக இருக்க வேண்டாம், நான் உம்மை போல் மாற வேண்டும். Praise the Lord. Hallelujah. 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 இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. அனைவரும் எழுந்து நிற்போம். இயேசுவே, 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 என் ஆண்டவரே, என் ஆண்டவரே, என் மீட்பரே, என் மீட்பரே, என் இரட்சகரே, என் இரட்சகரே, உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை போற்றுகிறேன், உம்மை போற்றுகிறேன், உம்மை புகழ்கிறேன், உம்மை புகழ்கிறேன், உம்மை மகிமைப்படுத்துகிறேன். உம்மை மகிமைப்படுத்துகிறேன். இயேசுவே, இயேசுவே, உம்முடைய பிரசன்னத்துல உம்முடைய பிரசன்னத்தில் என்னை அழைத்து வந்ததற்கு என்னை அழைத்து உமக்கு வந்ததற்கு நன்றி கூறுகிறேன். உமக்கு நன்றி கூறுகிறேன். இயேசுவே, இயேசுவே, என்னையும் என்னையும் என் குடும்பத்தினரையும் என் குடும்பத்தினரையும் உம்முடைய பாதத்திலே உம்முடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். ஒப்புக் கொடுக்கிறேன். நீரே எங்கள் தெய்வம், நீரே எங்கள் தெய்வம், நீரே எங்கள் ஆண்டவர், நீரே எங்கள் ஆண்டவர், நீரே எங்கள் மீட்பர், நீரே எங்கள் மீட்பர், நீரே எங்கள் இரட்சகர். நீரே எங்கள் இரட்சகர். இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம், இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே உம்மை போற்றுகிறோம், இயேசுவே, உம்மை போற்றுகிறோம். இயேசுவே உம்மை புகழ்கிறோம். இயேசுவே, உம்மை புகழ்கிறோம். ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். 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 இயேசுவே, இயேசுவே, உன்னதங்களிலே வாசம் செய்கிறவரே, உன்னதங்களிலே வாசம் செய்கிறவரே, தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, தந்தை வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்களை உற்று நோக்கி பார்த்து கொண்டிருப்பவரே, என்னை உற்று நோக்கி பார்த்துக் கொண்டிருப்பவரே, எங்கள் பயங்களை அறிந்திருக்கிறவரே, எங்களுடைய பயங்களை அறிந்திருக்கிறவரே, எங்கள் எதிர்காலத்தை அறிந்திருக்கிறவரே, எங்களுடைய எதிர்காலத்தை அறிந்திருக்கிறவரே, எங்களை குறித்து திட்டம் வைத்திருக்கிறவரே, எங்களை குறித்து திட்டம் உம்மை வைத்திருக்கிறவரே, ஆராதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை புகழ்கின்றேன், உம்மை உம்மை புகழ்கின்றேன், போற்றுகின்றேன், உம்மை போற்றுகின்றேன், உம்மை மகிமைப்படுத்துகின்றேன். உம்மை மகிமைப்படுத்துகிறேன். இயேசுவே, இயேசுவே, என் உள்ளத்தில் தங்குகிறீரே, என் உள்ளத்தில் தங்குகிறேன், உம்மை வரவேற்கிறேன், என்னை வரவேற்கிறேன், என் இருதயத்தை என் இதயத்தை உமக்கு திறந்து கொடுக்கிறேன். உமக்கு திறந்து கொடுக்கிறேன். இயேசுவே, இயேசுவே, என் இருதயம் என் இருதயம் உமக்கு மாத்திரமே, உமக்கு மாத்திரமே, நீர் மாத்திரமே நீர் என் மாத்திரமே இருதயத்தில் குடியிருக்க வேண்டும். என் இருதயத்தில் குடியிருக்க என் வேண்டும். இயேசுவே, இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை புகழ்கின்றேன், உம்மை புகழ்கின்றேன், உம்மை போற்றுகின்றேன், உம்மை போற்றுகின்றேன், உம்மை மகிமைப்படுத்துகிறேன், உம்மை மகிமைப்படுத்துகிறேன், உம்மை
மாட்சிமைப்படுத்துகிறேன். மாட்சிமைப்படுத்துகிறேன். இயேசு என்ற நாமம் இயேசு என்ற நாமம் விண்ணுலகமும் விண்ணுலகமும் மண்ணுலகமும் மண்ணுலகமும் பாதாளமும் பாதாளமும் மண்டியிடுகிற நாமம். மண்டியிடுகிற நாமம். இயேசு என்ற நாமத்திற்கு இயேசு என்ற நாமத்திற்கு மூன்று உலகமும் மூன்று உலகமும் மண்டியிடும். மண்டியிடும். இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்தில, இயேசுவின் ரத்தத்துல, இயேசுவின் ரத்தத்தில, இயேசுவின் வார்த்தையில, இயேசுவின் வார்த்தையில, இயேசு வாக்களித்த இயேசு வாக்களித்த தூய ஆவியில தூய ஆவியில எனக்கு எனக்கு மகிழ்ச்சி உண்டு, மகிழ்ச்சி உண்டு, மாட்சிமை உண்டு. மாட்சிமை உண்டு. ஆமென். ஆமென். அல்லேலூயா. 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 இயேசுவே, இயேசுவே, என் இருதயத்துல என் இருதயத்தில நீர் மாத்திரம் தங்குகிறவரே. நீர் மாத்திரம் தங்குகிறவரே. உமக்குள்ளாக எனக்குள்ளாக உமக்குள்ளாக உமக்குள்ளாக தந்தை தங்கி இருக்கிறாரே. தந்தை தங்கியிருக்கிறாரே. தந்தையும் மகனும் தந்தையும் மகனும் என் இருதயத்துல தங்குகிறவர்களே. என் இருதயத்தில தங்குகிறவரே. இயேசுவே, இயேசுவே, தந்தையே, தந்தையே, உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை மாட்சிப்படுத்துகிறேன், உம்மை மாட்சிப்படுத்துகிறேன், உம்மை மகிமைப்படுத்துகிறேன், உம்மை மகிமைப்படுத்துகிறேன், உம்மை உயர்த்துகிறேன், உம்மை உயர்த்துகிறேன், உம்மை வாழ்த்துகிறேன், உம்மை வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். உம்மை வணங்குகிறேன். இந்த இருதயம் என் இருதயம் உமக்கே சொந்தம். உமக்கே சொந்தம். தெரிந்தோ தெரிந்தோ தெரியாமலையோ தெரியாமலையோ அறிந்தோ அறிந்தோ அறியாமலையோ அறியாமலையோ நான் 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 கட்டிக்கொண்ட கட்டிக்கொண்ட பாவங்களையும் பாவங்களையும் சாபங்களையும் சாபங்களையும் வெறுக்கிறேன், 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 வெறுத்து ஒதுக்குகிறேன், வெறுத்து ஒதுக்குகிறேன், வெறுத்து வெளியேற்றுகிறேன். வெறுத்து வெளியேற்றுகிறேன். எனக்குள்ளாக எனக்குள்ளாக நான் கட்டிக்கொண்ட நான் கட்டிக்கொண்ட ஒவ்வொரு பாவத்தையும் ஒவ்வொரு பாவத்தையும் நான் வெறுக்கிறேன். நான் வெறுக்கிறேன். இயேசுவே, இயேசுவே, தொடர்ந்து தொடர்ந்து இந்த பாவத்துல இந்த பாவத்துல நான் வாழ விரும்பல. நான் வாழ விரும்பல. எனக்கு பாவம் வேண்டாம். எனக்கு பாவம் வேண்டாம். பாவத்தையும் பாவத்தையும் பாவத்திற்கு தலைவனான பாவத்திற்கு தலைவனான சாத்தானையும் சாத்தானையும் வெறுக்கிறேன், வெறுக்கிறேன், வெறுக்கிறேன். வெறுக்கிறேன். சாத்தானும் சாத்தானும் அவன் கொண்டு வருகிற அவன் கொண்டு வருகிற பாவ இயல்புகளும் பாவ இயல்புகளும் பாவ செயல்களும் பாவ செயல்களும் பாவ சிந்தைகளும் பாவ சிந்தைகளும் என்னை விட்டு என்னை விட்டு வெளியேறுவதாக வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால எல்லா பாவங்களையும் எல்லா பாவங்களையும் பாவ செயல்களையும் பாவ செயல்கள் பாவ சிந்தைகளையும் பாவ சிந்தைகளையும் வெறுக்கிறேன், 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 வெறுக்கிறேன். வெறுக்கிறேன். வெளியேறுவதாக வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால எல்லா பாவங்களும் எல்லா பாவங்களும் என்னை விட்டு என்னை விட்டு வெளியேறுவதாக வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால எல்லா பாவங்களுக்கும் எல்லா பாவங்களுக்கும் பாவத்துக்கு பின்பாக பாவத்திற்கு பின்பாக செயல்படுகிற செயல்படுகிற எல்லா சாத்தான்களையும் எல்லா சாத்தான்களையும் இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால வெறுக்கிறேன், வெறுக்கிறேன், வெளியேற்றுகிறேன். வெளியேற்றுகிறேன். எல்லா பாவ செயலுக்கு பின்பாக எல்லா பாவ செயலுக்கும் செயல்படுகிற செயல்படுகிற சாத்தானே சாத்தானே என்னை விட்டு என்னை விட்டு என் செயல்களை விட்டு என் செயல்களை வெளியேறு. வெளியேறு. நான் இயேசுவின் பிள்ளை, நான் இயேசுவின் பிள்ளை, இயேசுவுக்கு சொந்தமான பிள்ளை. இயேசுவுக்கு சொந்தமான பிள்ளை. எனக்கு விண்ணகமே தாய்நாடு, எனக்கு விண்ணகமே தாய்நாடு. அதை நோக்கி நான் ஓடுகிறேன். அதை நோக்கி நான் இந்த ஓடுகிறேன். உலகமோ இந்த உலகமோ உலகத்தின் ஆசைகளோ உலகத்தின் ஆசைகளோ, உலகத்தின் சொத்துக்களோ உலகத்தின் சொத்துக்களோ, உலகத்தின் மதிப்புகளோ உலகத்தின் மதிப்புகளோ, மதிப்பீடுகளோ மதிப்பீடுகளோ என்னை ஒன்றும் செய்யாது. என்னை ஒன்றும் செய்யாது. இயேசுவே, இயேசுவே, இந்த உலகத்துக்கு அடுத்த காரியங்களை இந்த உலகத்துக்கு அடுத்த காரியம் வெறுக்கிறேன், வெறுக்கிறேன், வெளியேற்றுகிறேன். வெளியேற்றுகிறேன். என்னை விட்டு என்னை விட்டு வெளியேறுவதாக வெளியேறுவதாக இந்த உலகமோ இந்த உலகமோ உலகத்துக்கு அடுத்த காரியங்களோ உலகத்துக்கு அடுத்த காரியம் என்னை விட்டு என்னை விட்டு வெளியேறுவதாக 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 நானோ நானோ இயேசுவின்
பிள்ளை, இயேசுவின் பிள்ளை, இயேசு விரும்புகிற பிள்ளை, இயேசு விரும்புகிற இயேசு பிள்ளை, தேர்ந்தெடுத்த பிள்ளை, இயேசு தேர்ந்தெடுத்த பிள்ளை, இயேசு பேர் சொல்லி அழைத்த பிள்ளை, இயேசு பெயர் சொல்லி அழைத்த பிள்ளை, உள்ள கையிலே, உள்ள கையிலே, இயேசுவின் உள்ள கையிலே இயேசுவின் உள்ள என் கையிலே பெயரை வரைந்து வைத்திருக்கிறார். என் பெயரை வரைந்து வைத்திருக்கிறார். அவருடைய கண் முன்பாக அவருடைய கண் முன்பாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இயேசுவே, இயேசுவே, இந்த உலகத்துல இந்த உலகத்துல வாழ்ந்த வாழ்ந்த இந்த நாள் வரைக்கும் இந்த நாள் வரைக்கும் நான் கட்டிக்கொண்ட நான் கட்டிக்கொண்ட ஒவ்வொரு பாவத்தையும், ஒவ்வொரு பாவத்தையும், பாவ செயல்களையும், பாவ செயல்களையும், பாவ சூழ்நிலைகளையும் பாவ சூழ்நிலைகளையும் வெறுக்கிறேன், வெறுக்கிறேன், அருவெறுக்கிறேன். அருவருக்கிறேன். என்னை விட்டு என்னை விட்டு வெளியேற்றுகிறேன். நான் வெளியேற்றுகிறேன். இயேசுவின் பிள்ளை, நான் இயேசுவின் பிள்ளை, இயேசுவின் சொந்த பிள்ளை. இயேசுவின் சொந்த பிள்ளை, விண்ணக தந்தையோடு விண்ணக தந்தையோடு இயேசு கிறிஸ்துவின் வழியாக இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஒப்புரவாக்கப்பட்ட பிள்ளை. ஒப்புரவாக்கப்பட்ட பிள்ளை. ஆமென். ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, என்னை கண்ணோக்கி பாருமே. என்னை கண்ணோக்கி பாருமே. உம்முடைய பிள்ளை உம்முடைய இந்த பிள்ளை தவ காலத்துல இந்த தவ உம்மை காலத்துல நம்பி உம்மை நம்பி ஏக்கத்தோடு, ஏக்கத்தோடு, விசுவாசத்தோடு, விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு நம்பிக்கையோடு வந்து நிற்கிறேன். வந்து உம்முடைய நிற்கிறேன். பிரசன்னத்துல வந்திருக்கிறேன். உம்முடைய பிரசன்னத்துல வந்திருக்கிறேன். ஆமென், ஆமென். 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 அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, என்னை கண்ணோக்கி பார்ப்பவரே, என்னை கண்ணோக்கி என் பார்ப்பவரே, குற்றம் குறைகளில் எல்லாம் என் குற்ற குறைகள் எல்லாம் மன்னிக்கிறவரே. மன்னிக்கின்றவரே, ஏசப்பா, இயேசுப்பா, என்னை கைவிடாதவரே, என்னை கைவிடாதவரே, என்னை கை நெகிழாதவரே, என்னை கை நீடாதவரே, என்னை விட்டு விலகாதவரே. என்னை விட்டு விலகாதவரே, உம்முடைய சமூகம், உம்முடைய சமூகம், உம்முடைய பிரசன்னம் உம்முடைய பிரசன்னம் எனக்கு முன்பாக எனக்கு முன்பாக கடந்து செல்கிறதே. கடந்து செல்பவரே, இயேசுவே, இயேசுவே, எனக்காக எனக்காக கல்வாரியில கல்வாரியில 3 ஆணிகள் மத்தியில 3 ஆண்டுகள் மத்தியில விண்ணுக்கும் மண்ணுக்குமாக விண்ணுக்கும் மண்ணுக்கும் 6 மணி நேரம் 6 மணி நேரம் சிலுவையிலே தொங்கி சிலுவையிலே தொங்கி எனக்காக எனக்காக கடைசி சொட்டு ரத்தம் இருக்கு வரையும் கடைசி சொட்டு ரத்தம் இருக்கும் இந்த வரை பூமியிலே சிந்தி இந்த பூமியிலே மரித்து போனீரே, மரித்து போனீரே, செத்து போனீரே. செத்து போனீரே, நீர் சிந்திய ரத்தத்தினால இயேசுவே நீர் சிந்திய ரத்தத்தினால இயேசுவே எனக்கு பாவ மன்னிப்பு உண்டு. எனக்கு பாவ மன்னிப்பு உண்டு. இயேசுவே, இயேசுவே, நீர் சிந்திய ரத்தம் நீர் சிந்திய ரத்தம் என்னுடைய எல்லா பாவங்களையும், என்னுடைய எல்லா பாவங்களையும், எல்லா சாபங்களையும் எல்லா சாபங்களையும் கழுவி கழுவி சுத்திகரிக்கிறது, சுத்திகரிக்கிறது, உடை தெரிகிறது. உடை தெரிகிறது. ஆமென். ஆமென். என்னை சுத்திகரிக்கிறது, என்னை சுத்திகரிக்கிறது, சுகமாக்கிறது. நான் சுகமாக்குகிறது. இயேசுவுக்கே சொந்தம். நான் இயேசுவுக்கே சொந்தம். ஆமென். ஆமென். இயேசுவே, இயேசுவே, கல்வாரியின் ரத்தம் கல்வாரியின் ரத்தம் ஒரு விசை கூட ஒரு விசை கூட என் மேல் ஊற்றப்படுவதாக. என் மேல் ஊற்றப்படுவதாக. அற்புதமான விடுதல் என்னை சுயின்று தருகின்றார். பாடுவோம். அற்புதமான விடுதல் என்னை
இரத்தத்தினாலே, அவர் சிந்திய விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பு உண்டு. அவர் சிந்திய இரத்தத்தினாலே நம்மை ஒவ்வொருவரையும் விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். நம்ம விண்ணகத்துக்கே சொந்தம், பரலோகத்துக்கே சொந்தம். இந்த பூமி ஒண்ணும் இல்லை. பூமியில இருக்கிற வீடோ, வாசலோ, சொத்தோ, பேங்க் பேலன்ஸோ, வச்சிருக்க நகையோ, வண்டியோ, பணமோ ஒன்றுக்கும் உதவாது. இந்த உலகம் தருகிற மதிப்பு பரலோகத்தில் செல்லாது. இயேசு அவர் சிந்திய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால விண்ணகத்துக்கு நம்மை சொந்தமாக்கி இருக்கிறார். விண்ணகத்துக்கு என்று முன்குறித்து வைத்திருக்கிறார். விண்ணகத்துக்கு என்று வாங்கி இருக்கிறார். நாம விண்ணகத்துக்கே சொந்தம். மண்ணகம் பாத்திரம் அல்ல, மன்னனுக்கு ஒரு விஷயம் அல்ல. மண்ணகத்தை தூக்கி போடுங்க. மண்ணகத்தில் இருக்க எல்லா காரியங்களையும் தூக்கி போடுங்க. எந்த ஒரு காரியத்தையும் பற்றி பிடித்து இருக்காதீங்க. எந்த ஒரு காரியத்தையும், உலகப்புறமான எந்த ஒரு காரியத்தையும், பிரிவினையோ ஜாதியோ எதையும் பிடிச்சிருக்காத, பற்றி பிடித்திருக்காத. இயேசு போதும். இயேசு சிந்திய ரத்தம் போதும். பிடிங்க, அவரை பிடிங்க, வல்லமையா பிடித்துக் கொள்ளுங்க. நான் செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் அவர் சிந்திய ரத்தம். தீமைகளொன்றும் தொடுவதில்லை, துன்பங்கள் என்னை தொடுவதில்லை. தீமைகளொன்றும் தொடுவதில்லை, துன்பங்களொன்றும் தொடுவதில்லை. சாத்தானே, நீ என்னை விட்டு போ. சாத்தானே, நீ என்னை விட்டு போ. நானும் எந்தன் குடும்பமுமே இயேசுவுக்கே சொந்தம். நானும் எந்தன் குடும்பமுமே இயேசுவுக்கே சொந்தம். அற்புதமான விடுதல் என் இயேசு இன்று தருகின்றார். அற்புதமான விடுதலை இயேசு இன்று தருகின்றார். கல்வாரி பலியின் வல்லமையாலே கட்டுக்களிலிருந்து விடுதலை. கல்வாரி பலியின் வல்லமையாலே கட்டுக்களிலிருந்து விடுதலை. கட்டுக்கள் அழியட்டும், தீய கட்டுக்கள் அழியட்டும். கட்டுக்கள் அழியட்டும், தீய கட்டுக்கள் அழியட்டும். ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவருக்காகவும் சிலுவையில் எல்லா பாவ சாபங்களையும் முறியடித்து போட்டவர். அவருடைய சிலுவையினால நம்மளுக்கு வெற்றி உண்டாயிருக்கு. இதோ நாம் விட முடியாத பாவங்கள், நம்மை பற்றி கொண்டிருக்கிற எல்லா சாபக்கட்டுகளையும் வெறுத்து ஒதுக்குவோம். எல்லா தீமைகளும் நம்மை விட்டு, நம் குடும்பத்தை விட்டு, நம் பிசினஸை விட்டு விலகுவதாக இயேசுவே பற்றி பிடித்துக் கொள்வோம். இயேசு என்ற நாமம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மளுக்கு விடுதலை தருகிறது, பாவத்தை சுத்திகரிக்கிறது, நம்மளை பரிசுத்தமாக்குது. அவரையே பற்றி பிடித்துக் கொள்வோம். சாபங்கள் என்னை தொடுவதில்லை, அழிவோ என்னை தொடுவதில்லை. சாபங்கள் என்னை தொடுவதில்லை, அழிவோ என்னை தொடுவதில்லை. என் இயேசுவே,
இயேசு இன்று தருகின்றார். அற்புதமான விடுதலை என் இயேசு இன்று தருகின்றார். கல்வாரி பலியின் வல்லமையாலே கட்டுக்களில் இருந்து விடுதலை. கல்வாரி பலியில் வல்லமையாலே கட்டுக்களிலிருந்து விடுதலை. அற்புதமான விடுதல் என் இயேசு இன்று தருகின்றார். அற்புதமான விடுதலை என் இயேசு இன்று தருகின்றார். கல்வாரி பலியின் வல்லமையாலே கட்டுக்களில் இருந்து விடுதலை. கல்வாரி பலியில் வல்லமையாலே கட்டுக்களிலிருந்து விடுதலை. கல்வாரி பலியின் வல்லமையாலே கட்டுக்களில் இருந்து விடுதலை. கல்வாரி பலியில் வல்லமையாலே கட்டுக்களிலிருந்து விடுதலை. கட்டுக்கள் அழியட்டும் இயேசுவின் ரத்தத்தினால். கட்டுகள் அழியட்டும் இயேசுவின் இரத்தத்தினால். கட்டுக்கள் அழியட்டும் இயேசுவின் திருப்பெயரால். கட்டுகள் அழியட்டும் இயேசுவின் கிருபையினால். கட்டுக்கள் அழியட்டும் இயேசுவின் ரத்தத்தினால். கட்டுகள் அழியட்டும் இயேசுவின் இரத்தத்தினால். கட்டுக்கள் அழியட்டும் இயேசுவின் திருப்பெயரால். கட்டுகள் அழியட்டும் இயேசுவின் கிருபையினால். கட்டுக்கள் அழியட்டும் இயேசுவின் ரத்தத்தினால். கட்டுகள் அழியட்டும் இயேசுவின் இரத்தத்தினால். கட்டுக்கள் அழியட்டும் இயேசுவின் ரத்தத்தினால். கட்டுகள் அழியட்டும் இயேசுவின் இரத்தத்தினால். கட்டுக்கள் அழியட்டும் இயேசுவின் ரத்தத்தினால். கட்டுகள் அழியட்டும் இயேசுவின் இரத்தத்தினால். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹalleluya 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 பக்கரமா சக்கரத்தெக்கரம். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், பரிசுத்த ரத்தம், தூய ரத்தம், விலையேறப்பட்ட ரத்தம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓ ரபக்கலா ரமஷகரத்திலம் தெக்கே ரெபெக்கலா ரமஷகரத்திலம் ஓ லெப ரெபெக்கலா ரமத்தக்கலபம். ஹalleluya 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 ஹalleluya. ஓ ரெபெக்கலே ரமஷகரம். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். ஹalleluya 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 ஹalleluya. ஓ ரபக்கலா ரமஷகரத்திலம். ஹalleluya 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 ஹalleluya. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுவே இயேசுவே உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய பிள்ளைகளை நோக்கி பார்க்கிறீர்கள். கண்ணோக்கி பாரு. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவே இயேசுவே என்னை பார்த்து கொண்டிருப்பவரே, என்னை பார்த்து கொண்டிருப்பவரே 1000 10,000 சூரியனை விட 1000 10,000 சூரியன்களை ஒளி படைத்த உம்முடைய கண்கள் ஒளிவடைத்த உம்முடைய என்னை கண்கள் காண்பதற்காக நன்றி. என்னை காண்பதற்காக நன்றி. என்னுடைய இருளும் என்னுடைய இருளும் உனக்கு வெட்ட வெளிச்சமாக இருக்கிறதே. உம்முடைய வெட்ட வெளிச்சமாக இருக்கிறதே. இயேசுவே இயேசுவே உமக்கே நன்றி. உமக்கே நன்றி. அல்லேலூயா. ஹல்லேலூயா. இரு கரங்களையும் விரித்து பிடிப்போம். இரு கரங்களையும் இப்படி வைங்க. கண்களை மூடுங்க. கண்களை மூடுங்க. இயேசுவே உம்முடைய உம்முடைய பரிசுத்த பரிசுத்த தூய தூய திருரத்தத்தை திருரத்தத்தை என் கரங்களில் ஊற்றுவீராக. என் கரங்களில் ஊற்றுவீராக. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படியே தலையில வைங்க. ரெண்டு கையும் தலையில வைங்க.
இயேசுவே இயேசுவே உம்முடைய உம்முடைய பரிசுத்த பரிசுத்த தூய தூய திரு ரத்தம் உச்சந்தலையிலிருந்து உச்சந்தலையிலிருந்து உள்ளம் பாதவரை உள்ளபாதம் வரை ஊற்றப்படுகிறது. ஊற்றப்படுகிறது. இயேசுவின் ரத்தம் இயேசுவின் ரத்தம் என்னுடைய என்னுடைய உடலையும் உடலையும் ஆன்மாவையும் ஆன்மாவையும் ஆவியையும் ஆவியையும் கழுவி கழுவி சுத்திகரிக்கிறது. சுத்திகரிக்கிறது. இயேசுவின் ரத்தம் இயேசுவின் ரத்தம் உச்சம் தலையிலிருந்து உச்சந்தலையிலிருந்து உள்ளம் பாதவரை உள்ளபாதம் வரை ஊற்றப்பட்டு ஊற்றப்பட்டு கழுவப்படுகிறது. கழுவப்படுகிறது. இயேசுவின் ரத்தம் இயேசுவின் ரத்தம் என்னுடைய என்னுடைய பழைய பாவங்கள் பழைய பாவங்கள் புதிய பாவங்கள் புதிய பாவங்கள் அனைத்தையும் அனைத்தையும் கழுவி கழுவி சுத்திகரிக்கிறது. சுத்திகரிக்கிறது. நான் கட்டிக்கொண்ட நான் கட்டிக்கொண்ட ஒவ்வொரு பாவத்தையும் ஒவ்வொரு பாவத்தையும் இயேசுவின் ரத்தம் இயேசுவின் ரத்தம் வெளியேற பெற்ற ரத்தம் வெளியேறப்பெற்ற ரத்தம் கழுவி கழுவி தூய்மைப்படுத்துகிறது. தூய்மைப்படுத்துகிறது. கல்வாரி மலையில் சிந்திய ரத்தத்தால் என்னை கழுவும் இயேசுவே. கல்வாரி மலையில் சிந்திய ரத்தத்தால் என்னை கழுவும் இயேசுவே. ஒரு துளி ரத்தத்தால் என்னை கழுவும் இயேசுவே. ஒரு துளி ரத்தத்தால் என்னை கழுவும் இயேசுவே. இயேசுவே கல்வாரியில கல்வாரியில முள்முடி வைத்து முள்முடி வைத்து உம் தலையில் முள்முடி வைத்து உம் தலையில் முள்முடி வைத்து அடித்து அடித்து துன்புறுத்திய போது துன்புறுத்திய போது முள்முடியில் இருந்த முள்முடியில் இருந்த ஒவ்வொரு முள்களும் ஒவ்வொரு முள்களும் தலையை குத்தி கிழித்து என் தலையை குத்தி கிழித்து காயத்தை ஏற்படுத்தி காயத்தை ஏற்படுத்தி சிந்திய சிந்திய வெளியேற பெற்ற ரத்தம் வெளியேற்ற ரத்தம் என்னுடைய என்னுடைய தலையையும் தலையையும் மூளையையும் மூளையையும் சிந்தையையும் சிந்தையையும் பார்வையையும் பார்வையையும் சுவாசத்தையும் சுவாசத்தையும் வாயின் வார்த்தைகளையும் வாயின் வார்த்தைகளையும் செவிகளையும் செவிகளையும் கேட்கும் திறனையும் கேட்கும் திறனையும் சுத்திகரிப்பதாக சுத்திகரிப்பதாக இயேசுவின் இயேசுவின் சிரசிலிருந்து சிரசிலிருந்து சிந்திய சிந்திய வெளியேற பெற்ற ரத்தம் வெளியேறப்பெற்ற ரத்தம் நான் கட்டிக்கொண்ட நான் கட்டிக்கொண்ட சிந்தையால கட்டிக்கொண்ட பாவத்தையும் சிந்தையால கட்டிக்கொண்ட பாவத்தையும் பார்வையால கட்டிக்கொண்ட பாவத்தையும் பார்வையால கட்டிக்கொண்ட பாவத்தையும் இச்சை நிறைந்த பார்வையையும் இச்சை நிறைந்த பாவத்தையும் இச்சை நிறைந்த பாவத்தையும் இச்சை நிறைந்த பாவத்தையும் இச்சை நிறைந்த பார்வையையும் இச்சை நிறைந்த பார்வையையும் என் சுவாசத்தையும் என் சுவாசத்தையும் என் நாவின் வார்த்தைகளையும் என் ஆவின் வார்த்தைகளையும் என் தொண்டையிலிருந்து வெளியேறிய என் தொண்டையிலிருந்து வெளியேறிய நஞ்சு போன்ற வார்த்தைகளையும் நஞ்சு போன்ற வார்த்தைகளையும் என் செவிகள் என் செவிகள் கேட்க கூடாதவற்றை கேட்கக்கூடாதவற்றை கேட்பதற்காக ஒப்பு கொடுத்த கேட்பதற்காக ஒப்புக் கொடுத்த ஒவ்வொரு தருணங்களையும் ஒவ்வொரு தருணங்களையும் கல்வாரியில கல்வாரியில முள்முடினால முள்முடியினால சிந்தப்பட்ட ரத்தம் சிந்தப்பட்ட ரத்தம் என்னை கழுவி சுத்திகரிக்கட்டும். என்னை கழுவி நான் சுத்திகரிக்கட்டும். கட்டுக்கொண்ட பாவங்களை கழுவட்டும். நான் கட்டிக்கொண்ட பாவங்களை கழுவட்டும். இயேசுவே இயேசுவே கல்வாரியில கல்வாரியில முள்முடியில முள்முடியில
என் தலைப்பகுதி கழுவி கழுவி சுத்திகரிக்கட்டும். சுத்திகரிக்கட்டும். முள்முடியணிந்த சிரசிலிருந்து வழிந்தோடிய இரத்தத்தால், முள்முடியணிந்த சிரசிலிருந்து வழிந்தோடிய இரத்தத்தால் என்னை கழுவும் இயேசுவே, என்னை கழுவும் இயேசுவே, 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 என்னை கழுவும் இயேசுவே, என்னை கழுவும் இயேசுவே. இரு கரங்களை எடுத்து இதயத்தில் வைப்போம். எரேமியா 17:5 படிக்கிற போது நமக்கு சொல்லப்படும், மனிதனை நம்புகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று. இந்த இருதயம் இயேசுக்கு மட்டுமே சொந்தம். யோவான் நற்செய்தி 14:23, இருதயத்தில் தந்தையும் மகனும் வந்து தங்கக்கூடிய இடம். இந்த இருதயத்தில் எதை வச்சிருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை தவிர அந்த இருதயத்தில் எது இருந்தாலும் அது பாவம். உன் பெற்றோரோ, நீ கட்டினவரோ, பெத்த பிள்ளைகளோ, உன் பிஸ்னஸோ, படிப்போ, ஜாதியோ, பணமோ, சொத்தோ, வீடோ, வாசலோ, கூட பிறந்தவர்களோ, இல்லை ஆஃபீஸில் இருக்கிற நண்பர்களோ, அப்பா எது இருந்தாலும் அது கடவுளுக்கு முதல் கட்டளைக்கு விரோதமான பாவம். மனிதனை நம்புகிறவன், கடவுளுக்கு மேலாக மனிதன் மீது அன்பு வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன். தொடர்ந்து படிக்கிறப்ப எரேமியா 17 சொல்லப்படும், இருதயம் தான் கேடுள்ளது, அதை எதை கொண்டு தூய்மையாக்க முடியும்? மார்க் நற்செய்தி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லும். மார்க் நற்செய்தியில 7:21-22 கிட்டத்தட்ட 15 விதமான பாவங்கள். கலாத்தியர் 5:19 வரைக்கும் 15 விதமான பாவங்கள் இந்த இருதயத்திலிருந்து புறப்பட்ட ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்தும். நாம் இருதயத்தின் வழியாக கட்டிக்கொண்ட பாவங்களை நினைச்சு பார்த்து ஒப்பு கொடுங்க. நினைச்சு பார்த்து ஒப்பு கொடுங்க. ஒவ்வொரு பாவத்தை ஒப்பு கொடுங்க. ஒவ்வொரு பாவமும் ஆண்டவருடைய இருதயத்தை குத்தி கிழித்தது. இதோ லொஞ்சானஸ் என்ற படைவீரன் இயேசுவுடைய விழாவில் குத்திய போது, இதோ அந்த விழா வழியாக குத்தப்பட்ட அந்த ஈட்டி அவர் இருதயத்தை பதம் பார்த்து அந்த இருதயத்திலிருந்து வழிந்தோடிய இரத்தம் நம்ம இருதயத்தின் வழியாக கட்டிக்கொண்ட பாவங்களுக்கு ஈடாக கொடுக்கப்பட்டது. நான் ஆண்டவருக்கு இயேசுவுக்கு எதிராக, விண்ணக தந்தைக்கு எதிராக கட்டிக்கொண்ட பாவத்துக்கு ஈடாக என் இயேசு தன் இருதயத்தை குத்தி திறந்து உள்ளே இருந்த இரத்தத்தை எனக்காக சிந்தினார். இயேசுவே, நீர் சிந்திய இரத்தம் என் இருதயத்தில் நிரம்பட்டும். நான் கட்டிக்கொண்ட பாவங்களை கழுவி சுத்திகரிக்கட்டும். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. தாழ்ந்த உள்ளத்தோடு ஒப்பு கொடுங்க. இயேசுவே, நான் கட்டிக்கொண்ட பாவங்களை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை கழுவுங்க கழுவுங்கன்னு ஒப்பு கொடுங்க. ஈட்டி துளைத்த பிளப்புறவிருந்து வழிந்தோடிய இரத்தத்தால், ஈட்டி துளைத்த விழப்புறவிருந்து வழிந்தோடிய இரத்தத்தால் என்னை கழுவும் இயேசுவே, என்னை கழுவும்
இயேசுவே 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 என்னை கழுவும் இயேசுவே என்னை கழுவும் இயேசுவே. இரு கரங்களை விரிச்சு பிடிங்க, இரு கரங்களை விரிச்சு பிடிங்க, கண்களை மூடுங்க. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறோம். இந்த கரங்கள் நன்மை செய்வதற்கென்று படைக்கப்பட்டது. அப்போஸ்தலர் பணி 10:38 படிக்க கேட்போம். விண்ணக தந்தை இயேசுவை தூய ஆவினாலும் வல்லமினால் நிரப்பினார். அவர் சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து கொண்டே சென்றார். அவர் விட்டு போன அந்த நன்மை செய்கிற குணம் தொடர்ந்து எனக்குள்ள இருந்து செயல்படணும். நான் இருக்கிற இடத்துல, பணி செய்கிற இடத்துல, என்னுடைய வீடா இருக்கலாம், என்னுடைய தொழிலா இருக்கலாம், ஆபீஸா இருக்கலாம், இல்லை நான் படிக்கிற பள்ளி கல்லூரியா இருக்கலாம், இந்த கரங்கள் நன்மையை மட்டும்தான் செய்யணும். இந்த கரங்கள் நன்மை செய்வதற்கென்று, பிறரை குற்றம் சொல்வதற்கு அல்ல, பிறரை கை நீட்டி குற்றப்படுத்துவதற்கும் அல்ல. இந்த கரங்கள் ஆண்டவர் விட்டு சென்ற நன்மையை மாத்திரம். ஆனால் இந்த கரங்கள் வழியாக நம்ம கட்டி கொண்ட பாவங்கள், பாவத்துக்காக பயன்படுத்திய நேரங்கள், பீடி, சிகரெட், போதை வஸ்துக்கள் என்று இந்த கரங்கள் வழியாக பயன்படுத்தி இருக்கிறோம். தேவையில்லாத பொருட்களை வாங்கி இருக்கிறோம். தேவையில்லாத பிறரை அடி தடி என்று சண்டை சச்சருக்கு போயிருக்கிறோம், பயன்படுத்தி இருக்கிறோம். இந்த கரங்களை கொண்டு சுய இன்பத்துக்கு நாம் அடிமையாயிருக்கிறோம். இந்த கரங்களை கொண்டு செல்போன், டிவி, மொபைல், டேப், லேப்டாப் என்று தகாத பழக்க வழக்கங்களுக்கும் இச்சை நிறைந்த படங்களை பார்ப்பதற்கும் இந்த கரங்களை கொண்டு ஆப்ரேட் பண்ணியிருக்கிறோம். ஒப்பு கொடுங்க. வேண்டாம் ஆண்டவரே, இதை நன்மை செய்வதற்கென்று படைச்சிங்க. இந்த உடல் உறுப்பை நான் தீமைக்கு நான் பயன்படுத்திட்டேன். மத்திய நெற்செய்தி 5 சொல்லப்படும், உன் உடல் முழுவதும் நரகத்தில் எறிவதை விட அந்த ஒரு உறுப்பை வெட்டி எறிவது நலம் என்று. ஆண்டவரே, இந்த கரத்தை கொண்டு நான் கட்டி கொண்ட பாவம் உன்னுடைய கல்வாரி சிலுவையில் 2 கைகளையும் ஆணில அரைஞ்சு உன்னை கொண்டு ஓடிச்சு. உன்னுடைய ஆணி அரைந்த கைகளால் உண்டாகி சிந்தப்பட்ட இரத்தம் என் கரங்கள் இந்த நேரத்தில் ஊற்றப்பட்டு என் கரங்கள் தூய்மையாக்கப்படட்டும், சுத்திகரிக்கப்படட்டும். இந்த கரங்கள் உமக்குரியது. நீ ஒருபோதும் நீ விரும்பாத ஒரு காரியத்தை கூட இந்த கரங்கள் வழியா நான் செய்ய போறதில்லை இயேசுவே. இந்த கரங்கள் உமக்குரியது, உம்மிடமே ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, இந்த உலகத்தில் அநேக நபர்கள் கையில்லாம பிறந்திருக்கிறாங்க, சூம்பிய கைகளோடு இருக்கிறாங்க, ஒரு கையோடு இருக்கிறாங்க. ஆனா எனக்கு நல்ல கைகளை கொடுத்திருக்கிறீங்களே, நீ விட்டு சென்ற நன்மையை செய்வதற்கென்று. ஆண்டவரே, தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ செய்த ஒவ்வொரு பாவத்தை மன்னியும். இனி இந்த கைகள் நீ விரும்புகிற காரியத்தையுமே செய்து உன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். கல்வாரில சிந்திய ரத்தம், கரங்கள் வழியாக சிந்தப்பட்ட ரத்தம் என் கரங்களை சுத்திகரிக்கட்டும். ஆணி துளைத்த கரங்களில் இருந்து வழிந்தோடிய இரத்தத்தால், ஆணி துளைத்த கரங்களில் இருந்து வழிந்தோடிய இரத்தத்தால் என்னை கழுவும் இயேசுவே. கழுவுங்க ஏசப்பா, என்னை கழுவும் இயேசுவே. இயேசுவே 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 என்னை கழுவும் இயேசுவே. என்னை கழுவும் இயேசுவே.
இயேசுவே. இரு கரங்களையும் நெஞ்சில வைங்க. உங்கள் 2 கால்களையும் ஒப்பு கொடுங்க. இந்த கால்கள் ஆண்டவர் நன்மை செய்வதற்கென்று பயன்படுத்த படைச்சார். இந்த கால்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்த படைச்சார். இந்த இரு கால்களையும் கொண்டு நாம கடவுள் விரும்புகிற காரியத்தை செய்ய, கடவுள் விரும்புகிற இடத்துக்கு போக படைச்சார். ஆனா இந்த கால்களை கொண்டு நாம் கட்டிக்கொண்ட பாவங்களை நினைச்சு பாருங்க. கடவுள் விரும்பாத இடத்துக்கு போனது, பிறரோடு சண்டையிடுவதற்கு இந்த கால்களை பயன்படுத்தியது, கீழ்த்தரமாக நடத்துவதற்கு இந்த கால்களை பயன்படுத்தி இருக்கிறோம். கடவுள் சொன்னார் பைபிள்ல திருப்பாடல்ல, மான் கால்களை போல உன் கால்களை ஆக்குவேன், உயர்ந்த மலைக்கு உன்னை அழைத்து செல்வேன், உன்னை மகிமைப்படுத்து என்று சொல்லியிருக்கிறார். ஆனா இந்த கால்கள் ஆண்டவர் விரும்பாத இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்குக்கு ஓடிச்சு, பாவ காரியத்துக்கு ஓடிச்சு, பாவம் செய்வதுக்கு விரைந்து ஓடிச்சு, பாவ செயல்களை செய்வதுக்கு இந்த கால்கள் நம்மை கூட்டிட்டு போச்சு. அந்த கொடூரம் இயேசுவை சிலுவையில கல்வாரியில ஆணிகளை கொண்டு அவருடைய பாதத்துல அடிக்க வச்சு, அவர் சிந்தப்பட்ட இரத்தத்தினால நம் கால்கள் வழியாக கட்டிக்கொண்ட ஒவ்வொரு பாவத்தையும் கழுவுகிறார். இந்த வேளையில, இந்த தவக்காலத்துல உன் பாதங்களை ஒப்புக்கொடு. இந்த பாதங்கள் வழியாக நீ கட்டிக்கொண்ட பாவங்களை ஒப்புக்கொடு. இதோ இந்த பாவங்கள் செந்தூரம் போல சிவந்திருந்தாலும், இதோ வெண்பனியாலும் வெண்பனியை போல வெண்மையாக்க முடியும். இயேசு கல்வாரில ஆணிகள் பாதத்துல ஆணிகள் பட்டதுனால, ஆணிகள் அறையப்பட்டதுனால சிந்திய இரத்தத்தினால ஒப்பு கொடுங்க. உங்களுடைய பாதங்களை ஒப்பு கொடுங்க. உங்க வாழ்க்கையை பிரட்டி போகிற சூழ்நிலை இதுதான். இதோ அவர் காணிகளால பாதத்துல சிந்தப்பட்ட இரத்தம் உங்கள் பாதங்களை கழுவுது, உங்கள் பாவங்களை கழுவுது, உங்களை சுத்திகரிக்குது, உங்களுக்கு மீண்டுமாக ஆண்டவருக்குரிய பிள்ளையா மாற்றுது. உங்கள் கால்களை மான் கால்களை போல துள்ளி குடிக்கக்கூடிய பாதங்களாக மாற்றுது. ஆண்டவருக்கென்று, இதோ தாவீது நடனம் ஆடியது போல ஆண்டவருக்கென்று அவருடைய பிரசன்னத்தில் நடனம் ஆடுகிற கால்களாக உங்கள் கால்களை மாற்றுது. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. கால்கள் இருக்கிற எல்லா வியாதிகளையும் சுகம் உண்டாகட்டும். ஒப்பு கொடுங்க. ஆடி துளைத்த கால்களில் இருந்து வழிந்தோடிய இரத்தத்தால், ஆடி துளைத்த கால்களில் இருந்து வழிந்தோடிய இரத்தத்தால் என்னை கழுவும் இயேசுவே, என்னை கழுவும் இயேசுவே, 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 என்னை கழுவும் இயேசுவே, என்னை கழுவும் இயேசுவே. ஒப்பு கொடுங்க. உங்களை முழுசா ஒப்பு கொடுங்க. உங்கள் மொத்த உடம்பை ஒப்பு கொடுங்க. கல்வாரி மலையில் கட்டிக்கொண்ட பாவங்கள் எல்லாம் கழுவப்படுற நேரம் இது. சிந்திய இரத்தத்தால் ஒவ்வொரு பாவமும் கழுவப்படுது. என்னை கழு
ரத்தம். ஒரு துளி இரத்தத்தால் என்னை கழுவும் இயேசுவே. விளையாடப்பட்ட நம்ம மீது சிந்தப்படுகிறது. கழுவப்படுறீங்க. ஒரு துளி இரத்தத்தால் என்னை கழுவும் இயேசுவே. தூய்மையாக்கப்படுறீங்க. இயேசு ரத்தம் நம்மேலு. ஒரு துளி இரத்தம் என் மேல் விழட்டும் நாதா. 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 கரங்களை தட்டி உற்சாகத்தோடு இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள். உன் பாவம் செந்தூரம் போல் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தம் உன்னை கழுவி இருக்கு, சுத்திகரிச்சிருக்கு. உன் பாவக்கட்டு உடைபட்டுருச்சு. உடைய சாபக்கட்டு உடைபடுது. மரணக்கட்டு, பில்லி சுனிய கட்டு, ஏவுதலின் கட்டு உடையுது, உடையுது. ஒவ்வொரு பாவம், ஒவ்வொரு சாபம், ஒவ்வொரு சாத்தானின் செயலும் நிர்மூலமாயிடுச்சு. இயேசு சிந்திய ரத்தம் உனக்கு விடுதலை கொடுத்திருக்குது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாதே, எந்த தீங்கும் தீண்டாதே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. வெளியேறப்பட்ட ரத்தம் இதோ அவர் நம்மை சுற்றிலுமாக ஒரு நெருப்பு வளையம் போட்டிருக்கார். இயேசுவின் ரத்தம் எங்க உண்டோ அங்கு விடுதலை உண்டு. சாத்தானால் உள்ள வர முடியாது. இயேசுவின் ரத்தம் என் மேல, என் குடும்பத்து மேல, எனக்குரிய யாவற்றின் மீது இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தத்தினால நான் முத்திரையிடுகிறேன், முத்திரையிடுகிறேன். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தா. லேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தா. பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். அவர் பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. அவர் ரத்தம் நம் மீது, குடும்பத்தின் மீது, பிள்ளைகள் மீது, நம் சொத்தின் மீது, நமக்குரிய யாவற்றின் மீது ஊற்றப்பட்டிருக்கிறது. அவர் ரத்தம், இயேசுவின் ரத்தம், விலையேறப்பட்ட ரத்தம் இதோ நம் மீது முத்திரையிடப்பட்டுள்ளது. சாத்தானுக்கு உரிமை இல்லை, சாபத்துக்கு அனுமதி இல்லை. நாம ரத்தத்தினால வாங்கப்பட்டவர்கள், விண்ணகத்துக்கென்று ஒப்பு கொடுக்கப்பட்டவர்கள், விண்ணகத்துக்கென்று எழுதப்பட்டவர்கள். நான் இயேசுவுக்கே சொந்தம், பரலோகத்துக்கே சொந்தம். ஆமென், ஆமென், ஆமென். இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார்.
Hallelujah, 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 barataka raba. Oh, rebeke le reba shakarataka. Hallelujah, 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 hallelujah. Oh, rebeke le raba shakara. விலையேற பெற்ற ரத்தம் நம் மீது, நம் குடும்பத்தின் மீது, நம் பிள்ளைகள் மீது ஊற்றப்பட்டிருக்கிறது. இயேசுவின் ரத்தம் சகலத்தையும் புதிதாக்குற ரத்தம், சகலத்தையும் தூய்மையாக்குற ரத்தம். பாவக்கட்டை உடைக்கிறது, சாபக்கட்டை உடைக்கிறது, பிள்ளை சூனிய கட்டை உடைக்கிறது. நிர்மூலமாகுது, நிர்மூலமாகுது. எல்லா சாத்தானின் கோட்டைகளும் உடைத்தருகிறேன் இயேசு கிறிஸ்து நாமத்தினால, விலையேறப்பட்ட ரத்தத்தினால எல்லா சாத்தான் கோட்டைகளையும் உடைக்கிறேன், உடைக்கிறேன். பாவக்கட்டை உடைது, சாபக்கட்டை உடைது. ஓ கராமாஷா ஓலரத்தை கேளரே இயேசுவுக்கே சொந்தம். விலையேறப்பட்ட ரத்தம் விண்ணகத்துக்கு நம்மை சொந்தமாக்கி இருக்கேன். ஓ கராமாலாம் ஓ ரெபத்தை கேளரே இயேசு கிறிஸ்து விலையேறப்பட்ட ரத்தம். ஓ லபராத்தா கலரம் மகிமையின் ரத்தம், மாட்சியின் ரத்தம். ஓ ரெபே கலரமா நம் மீது, குடும்பத்தின் மீது வழிந்தோடுது. ஓ சக்கராபாத்தகலம் இயேசுவின் ரத்தத்தினாலே விடுதலை, இயேசுவின் ரத்தத்தினாலே விடுதலை. ஓ ராபா தக்கலம் தூய்மையாக்கி இருக்கு, உன்னை சுத்தமாக்கி இருக்கு, பரிசுத்தமாக்கி இருக்கு, உன் மனசாட்சியை சுத்திகரித்து இருக்கு. ஓ லாபா ராதாம் ஓ ராபா தக்கரம் ஓ சக்கரபா தக்கலம் இயேசுவே விலையேறப்பட்ட ரத்தமே தக்கராபா கோலம் ஓ சக்கர தக்கலம். Thank you Jesus, praise you Jesus. எல்லா பாவக்கட்டு, சாபக்கட்டு, மரணக்கட்டு எல்லாவற்றிலிருந்தும் உடைத்தெறியதற்காக நன்றி. ஓ சக்கரா சாத்தானே வெளியேறு, நான் இயேசுவின் பிள்ளை, இயேசுவுக்கு மட்டுமே சொந்தம். தக்கராபலலம் ஓ சக்கரபலம் தக்கரபேகலம் எல்லா சாத்தானும் பிள்ளைகளை விட்டு வெளியேறு. லூசிபர் தலைமையில் செயல்படுகிறார் எல்லா சாத்தானும், சாத்தானுடைய கிரியைகளும் வெளியேறு. இயேசுவின் பிள்ளைகள், இயேசுவின் பிள்ளைகள், அவர் ரத்தத்தினாலே வாங்கப்பட்ட பிள்ளைகள், இயேசுவுக்கே சொந்தமான பிள்ளைகள். ஓ ராபாக்கா ஓ சக்கராபாத்தே ஓ ரெபெத்தே கலரம் எல்லா நோய்களும் பிணிகளும் வெளியேறு. சுகம் உண்டாகட்டும், இயேசுவின் ரத்தத்தினாலே சுகம் உண்டாகிறது, இயேசுவின் தழும்புகளாலே சுகம் உண்டாகிறது. தக்கராபலலம் ஓ சக்கராபதம் எலும்பு நோய்கள், நரம்பு நோய்கள், தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள், இருதய நோய்கள், கிட்னி நோய்கள் வெளியேறட்டும், சுகம் உண்டாகட்டும். விடுதலை, விடுதலை, விடுதலை. நோய்களிலிருந்து விடுதலை, பிணிகளிலிருந்து விடுதலை. இயேசுவின் தழும்புகளாலே சுகம் உண்டாகிறது. ஓ லக்கராமா சக்கரதா அவர் தன்னுடைய வார்த்தை அனுப்பி உங்களை சுகப்படுத்துகிறார். அல்லக்கராமா கரம் ஓ சக்கரேபேகே ஓ லபலம் பாம்புகளையும் தேள்களையும் இதோ மிதித்து போட சொல்கிறார். மிதித்து போடுங்கள். லூக்கா 10:19 பாம்புகளையும் தேள்களையும் சாத்தானின் சகல வல்லமைகளும் உன் காலின் கீழே மிதிக்கப்படுகிறது. தக்கராமாக்கம் ஓ சக்கரேபேகே ஓ ரபதெக்கலம் விடுதலை இயேசுவின் நாமத்தினால விடுதலை, அவர் ரத்தத்தினால விடுதலை. ஆமென், 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 ஆமென். சக்கரபதெக்கலம் ஓ ரெபேகே ஓ ராபா சக்கரம் ஓ ராபா தக்கலரபா சக்கரபெக்கலரபா. ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 இயேசுவே உம்முடைய இரத்தத்தினாலே என்னை கழுவி தூய்மைப்படுத்தியதற்காக நன்றி. விண்ணகத்துக்கு சொந்தமாக்கியதற்காக நன்றி. நான் இயேசுவின் பிள்ளை, அவர் இரத்தத்தினாலே வாங்கப்பட்ட பிள்ளை. நானும் என் குடும்பமும் இயேசுவுக்கே ஊழியம் செய்வோம். ஆமென். அல்லேலூயா. முழங்கால் படியிடுவோம். அன்புயருளான வானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை
உமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சமர் புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வாணி நின்று அவளுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜீபிப்புவுமாக. அன்பே உருவான இயேசுவே, இந்த அருமையான மாலை வேலைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். நீர் கல்வாரியில சிந்திய இரத்தத்தினாலே இயேசுவே எங்கள் ஒவ்வொருவருடைய பாவங்களையும் சாபங்களையும் கழுவி சுத்திகரித்ததற்காக உமக்கு நன்றி நவில்கின்றோம். வருகின்ற நாட்கள்ல உமக்காக எழுந்து சுடர்விடுகிற கதிர்களாக பணிபுரிய எங்களுக்கு உதவி அருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. ரொம்ப அமைதியா மௌனமா அப்படி இருந்துட்டோம் இல்லையா? அன்னைக்கு சத்தமே வரல, எல்லாரும் சேர்ந்து உரத்த குரல்ல ஹalleluya, ஹalleluya, மரியே வாழ்க, ஹalleluya. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இப்பொழுது 3 குருக்கள் நாங்கள் இங்கே வந்து உங்களுக்காய் தலையில் கையில் வைத்து ஜெபிப்போம். 3 வரிசையில் நீங்கள் வரும்படியாக உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம். முதலிலே குழந்தைகள், அதற்கு அப்புறமாக வயதானவர்கள், வெகு தூரத்திலிருந்து வந்தவர்கள், அதற்கு அடுத்ததாக மற்றவர்கள் வரும்படி அனைவரும் எழுந்து ஒரே நேரத்தில் வர தேவையில்லை. இந்த 4 நாட்களுமே நாம் ஜெபிக்க இருக்கின்றோம். அதனால எல்லாரும் முந்தி அடிச்சுட்டு வரணும்னு அவசியம் இல்லை. நாளைக்கு காலையில் இந்த வரக்கூடிய இந்த நாட்களில் வெள்ளி சனி இந்த 2 நாட்களும் நாங்கள் இங்கே இருக்கிறோம். ஆக இந்த 2 நாட்களும் காலையில் 9:30 12 மணி வரைக்கும் நாங்கள் இங்கே தான் இருப்போம், ஆலயத்தில் இருப்போம். யாராவது கவுன்சிலிங் தேவைப்படுது அல்லது குடும்பத்தில் இது பிரச்சனைகள், ஏதாவது சோதனைகள் அல்லது சத்ருவின் போராட்டங்கள், நோய்கள் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த நேரத்திலும் வந்து ஜெபிக்க வரலாம். குடும்பமாக வந்து அந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பல நேரங்களில் மக்கள்
நான் ட்ராவல் பண்ணும்போது அதிகமாக எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. யார்கிட்ட இருந்தாவது நம்பர் எங்கேயாவது வாங்கி, எந்த ஃபாதர்ட்டையாவது கெஞ்சி கூத்தாடி என் நம்பரை வாங்கி எனக்கு தான் ஃபோன் பண்ணுவாங்க. மினிஸ்ட்ரிக்கு யாரும் பண்ணுறதில்லை. எப்படியாவது பேசிடணும், எப்படியாவது அந்த நேரத்தில் இன்ஸ்டண்ட்டாக ஜெபிச்சிடணும் இல்லையா? ரெடிமேட் ஃபுட் கிடைக்கிற மாதிரி, ரெடிமேட் க்ளோத்ஸ் கிடைக்கிற மாதிரி, எங்கே இருந்தாலும் பரவாயில்ல ஃபாதர், அப்படி ஒரு ப்ரேயர் பண்ணுங்க ஃபாதர், அது போதும் ஃபாதர். ஆண்டவர் சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார், நம்மோடு அவர் இருக்கிறார். உங்களுடைய விசுவாசம் உங்களை குணப்படுத்தும், உங்களை ஆசீர்வதிக்கும். ஆக நீங்க வைத்திருக்கிற ஆண்டவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையில் இந்த நாட்கள் நாம் பயன்படுத்துவோம், கூடி ஜெபிப்போம், அனைவரும் சேர்ந்து இறைவார்த்தையை பகிர்ந்து கொள்வோம். இன்னும் யார் பக்கத்தில் இருக்கவங்க வராமல் இருக்கிறார்களோ அவர்களையும் நாளைக்கு சொல்லி நீங்கள் அழைத்து வந்தால் விண்ணகத்தில் உங்களுக்கு ரெட்டிப்பான பிரைஸ் கிடைக்கும். ஹalleluya. ஹalleluya. இந்த உலகத்தில் கிடைக்கிற கிஃப்ட்ஸ் கொஞ்ச நாள்ல ஓல்ட் ஆயிரும், அப்டேட் ஆகி புது மாடல் வந்ததுக்கப்புறம் யூஸ் பண்ண முடியாது இல்லையா? ஆனால் விண்ணகத்தில் கிடைக்கக்கூடிய கிஃப்ட்ஸ் பொருளானது அழியாதது, நிலை உள்ளது. ஆக ஒரு ஆத்மாவை ஆண்டோட்டு கொண்டு வந்தீங்கன்னா அதற்கான பலனை நீங்கள் பெறாமல் இவ்வுலகத்திலும் மறு உலகத்திலும் பெறாமல் நீங்கள் போக மாட்டீர்கள். மிகுந்த விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இந்த வர இருக்கிற நாட்களில் தொடர்ந்து நாம் ஜெபிப்போம், ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கிறிஸ்தவர்கள் என்பதை நாம் எப்படி வெளிப்படுத்துவோம்? மகிழ்ச்சியில் வெளிப்படுத்த வேண்டும். மகிழ்ச்சியில நாம் வெளிப்படுத்துவோம். அந்த மகிழ்ச்சியை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட வேண்டும். வெறும் நம்முடைய மேக்கப் போட்டதுனால வரக்கூடிய ஒரு ஸ்மைல் அல்ல, நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கிறதுனாலையோ சர்ச்சுக்கு வரதுனாலையோ ஸ்மைல் பண்ணக்கூடாது. நம் இதயம் மகிழ்ச்சியுள்ளதான் இருக்க வேண்டும். அது முகத்துல சிரிப்பு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உள்ளத்தின் மகிழ்ச்சி ஒரு மனிதனை ஆண்டவர் கொடுத்த சமாதானத்தில் வாழ வைக்கும். ஸோ நாளைக்கு காலையில் 9:30 12 மணி வரைக்கும் இங்கே இருப்போம். அதே போல மாலையும் 3 4:30 மணி வரைக்கும் 1 மணி நேரம் இந்த இடத்துல இருப்போம். இரக்கத்தின் ஜெபமாலை சொல்லிவிட்டு நாங்கள் ஜெபிப்போம். மற்றும் வந்து கலந்து கொள்ள விரும்புகின்றவர்கள், இறை ஆசிரியர் பெற அல்லது கவுன்சிலிங் தேவைப்படுகிறோம், அந்த நேரத்தையும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம். நாளை மாலையிலே 5:30 மணிக்கு சரியாக ஜெபமாலையோடு வழிபாடு ஆரம்பமாகும். ஆகவே தயவு செய்து இந்த 3 நாட்கள் நாம் கொஞ்சம் ஆண்டோடைய இந்த இறை வார்த்தை கேட்பதிலும் அவருடைய அன்பில் வளர்வதிலும் முக்கியத்துவம் கொடுப்போம். ஆண்டவர் அநேக விதங்களில் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. பலருக்கும் மனதில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி, எங்களுக்கு என்ன பேயா பிடிச்சிருக்கு, நாங்கள் நல்லா தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றது உண்டு. இங்க இருக்கிறதுல 100 பேர் எடுத்துக்கிட்டா 99 பேருக்கு பேய் உண்டு. யாராவது ஒருத்தர் தப்பி தவறி பேய் இல்லாம இருப்பாங்க. தூக்கத்தின் ஆவி இருக்கும், சோர்வின் ஆவி இருக்கும், எப்போதும் ஒரு தளர்ச்சி இருக்கும், மந்த புத்தியா இருக்கும், எதை செய்யறோம் எங்க போறோம் நமக்கு தெரியாது. இது எல்லாம் அசுத்த ஆவிகள். நோயின்னு நீங்க சொல்லலாம், இதெல்லாம் அசுத்த ஆவிகள். ஜெபிக்கும் போது ஓட ஆரம்பிக்குது. ஆக ஏதோ பேய் பிடிச்சவங்க தான் போகணும், நம்ம நல்லா தானே இருக்கிறோம், நமக்கு என்ன நோயா வந்திருக்கு அப்படின்னு நினைத்து ஏமாந்து போக வேண்டாம். எல்லா நோய்களுக்கும் பின்பாக ஒரு சத்துரு உண்டு என்பதை மறந்து போகாதீர்கள். ஆண்டவர் நோயை கொடுப்பவர் அல்ல, அவர் ஆசீர்வாதத்தையும் குணத்தையும் கொடுக்கின்றவர். இயேசு வந்து யாருக்கும் நோயை கொடுக்கல. நம்ம தான் தவறா நினைக்கிறோம். என்ன பண்றது, ஆண்டவர் இந்த செல்வியை கொடுத்துட்டாரு, இருக்கிற வரைக்கும் தூக்கிட்டே போகலாம், இந்த சுகரோட நம்ம போக வேண்டியதா இருக்குது. ஆண்டவர் சுகரையா கொடுத்தாரு? யார்கிட்டயா சொன்னார் நோயாளிகிட்ட வந்து, மகனே என்னோடு சேர்ந்து நீ சிலுவையை தூக்கி செல்கின்றாய், நல்லது நல்லது, உற்சாகத்தோடு என்னோடு சேர்ந்து வா அப்படின்னு சொல்லி நோயோட வான்னு சொன்னார யாரையாவது? அவர் எல்லா மனிதர்களையும் உற்று பார்த்து யார் விசுவசித்தார்கள் அனைவரையும். ஆனா நமக்கு யார் சொல்றா சுகர் சாகிற வரைக்கும் இருக்குன்னு சொல்லி? கடவுள் சொன்னாரா? அதை நம்புறோம், மாத்திரை வாங்கி ஃபெய்த்ஃபுல்லா சாப்பிடுறோம். அப்ப யாரை நம்புறோம்? நம்ம ஆண்டவரை, அவர் வார்த்தையை நம்ப முடியல. மனிதர்கள் மீது நம்பிக்கை வைத்தால் கடவுள் மீது நம்பிக்கை வைக்க முடியாது. ஒருத்தருக்கு மட்டும்தான் ஊழியம் செய்ய முடியும். நான் பணத்துக்கும் பண்ணுவேன், உலகம் சொல்றதையும் கேட்பேன், ஆண்டவர் சொல்றதையும் கேட்பேன் அப்படின்னா நம்ம நடு ரோட்ல இருப்போம். ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? நீ வெது வெதுப்பா இருக்கிற காரணத்தில் உன்னை நான் காரி தூணு துப்பிடுவேன் அப்படிங்கிறார். நீ மண்ணளத்திலும் சந்தோஷமா இருக்க மாட்ட, விண்ணகத்துக்கு போய் சேர மாட்ட. 2 இடத்துலயும் பிரச்சனை தான். ஆக நாம் தெரிந்து கொள்வோம், ஆண்டவர் நோயை நமக்கு கொடுக்கவில்லை, பிரச்சனைகள் அவர் கொடுக்கவில்லை, சோதனைகள் அவர் கொடுக்கவில்லை. இது எல்லாம் நம்முடைய சுய இன்பத்தினால் நாம் மாட்டிக்கொண்டோம். அப்ப எப்ப ஆண்டுடைய வார்த்தை உள்ள கடந்து வருதோ நமக்கு முழு விடுதலையை அது தரக்கூடியதா இருக்கிறது. ஆக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துவோம், அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம், இறை ஆசிரை பெற்றுக்கொள்வோம். இப்பொழுது 3 வரிசையில வரலாம். சிறுவர்கள், அதை தொடர்ந்து வயதானவர்கள் வரலாம். ஏற்கனவே சொன்னது போல நாளைக்கு காலையில் நாங்க இருக்கிறோம், நாளைக்கு சாயந்தரம் இதே ஜெபம் இருக்குது. அதனால எல்லாரும் அடிச்சு யார் முதல்ல போலான்னு சொல்லி வர தேவையில்லை. ஆக முன்னாடி இருக்கிற சிறு குழந்தைகள் முதல்ல வரட்டும், அதுக்கப்புறம் மற்றவங்க.
இங்கே எங்களுடைய வாலண்டியர்ஸ் இருக்கிறாங்க. ஒருவேளை யாராவது கீழே விழுந்தா, வாமிட் பண்ணா, மயங்கி விழுந்தா யாரும் எதுவும் பார்க்க தேவையில்லை, சரிங்களா? அவங்க பார்த்துக்குவாங்க. யாரும் ஓடி வந்து தண்ணி கொடுக்கறது வைக்கிறது எதுவுமே தேவையில்லை. சத்துரு இருந்தால் தான் ஒரு மனிதன் கீழே விழணும்னு இல்லை. பரிசுத்த ஆவியான ஒருத்தருக்குள்ள கடந்து வரும் பொழுதும் அவர்களும் வாங்கி கீழே விழுவார்கள். ஆக ஆண்டவர் நமக்குள்ள கடந்து வரும்போது நமக்கு அவர் விடுதலையும் ஆரோக்கியத்தையும் தருகிறார் என்ற உணர்ச்சியோடு இப்பொழுது நாம் 3 வரிசையிலே செய்து உங்க வீடுகளிலே அந்தோனியார் சக்கரத்தை, வித்தியாசமான சுரூபங்களை வைத்திருந்தால் எடுத்து நெருப்பிலை போட்டு எரித்து விடுங்கள். அந்தோனியார் சக்கரத்தை அந்தோனியாரும் கண்டுபிடிக்கல, எங்க சபையும் கண்டுபிடிக்கல. நான் அந்தோனியார் வழியில் வரக்கூடிய சபையில் உள்ளவன் தான். யார் அதை கண்டுபிடிக்கல. கண்டுபிடிச்சது வேற எவனாவது இருக்கும், மந்திரவாதியா இருக்கும். அதை கோயிலில் வாங்கி வீட்டில் போட்டுருந்தீங்கன்னா எடுத்து எரிச்சிடுங்க. உங்க குடும்பத்துக்குள்ள சாபங்கள் இருக்கிறது, குடும்பத்துக்குள் சாபம் இருக்கும்.